வணக்கம். வெல்கம் டு ஒலி பெட்டகம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கெட்டி மேளம் கெட்டி மேளம். மண்டபத்தில் ஒலித்த மங்கள சத்தம் அங்கிருந்த சுவர்களில் முட்டி மோதி அச்சதை தோவ யாமினியின் கழுத்தில் மங்கள நான் பூட்டினான் ஆத்ரேயன். கண்களில் கண்ணீர் துளிக்க நின்றிருந்தனர் பெற்றவர்கள். ஆனந்த நிகழ்வென்ற போதிலும் தன்னை அறியாமல் சந்தோஷ கண்ணீர் துளிர்க்க பட்டுப்புடவை என்றும் பாராமல் கண்களை ஒற்றி கொண்டார் கஸ்தூரி. கூட்டமார் பறித்தது. எல்லோரையும் விட யாமினிக்கு சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அழகும் கம்பீரமுமான ஆத்ரேயன் அருகில் நின்ற நிமிடம் அவளுக்கு உலகத்தை வென்றெடுத்த சந்தோஷம். நெஞ்சை நிமிர்த்தி அதே வலிமையோடு கூட்டத்தை பார்த்து கொண்டு நின்றாள். அவள் நின்ற தோரணை சபிதாவுக்கு நெருடலை தர பக்கத்தில் நின்ற மின்மினியின் காதை கடித்தாள். மினி, அவன் ஏன் அப்படி நிற்கிறா? கொஞ்சம் தழைஞ்சு நிற்க கூடாதா? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? பக்கத்தில் நின்ற அலுவலக நண்பனிடம் பேசிக்கொண்டிருந்த மின்மினி சட்டென்று நிமிர்ந்து பார்த்தவளுக்கு வியப்பும் ஆச்சரியமாகவும் இருந்தது. பல வருடங்கள் ஆத்ரேயனிடம் பழக்கம் கொண்டவளைப் போல் முகம் முழுக்க மலர்வாய் பேசிக்கொண்டும் வாய்மூடி சிரித்து கொண்டும் அத்தனை கண்களும் அவளையே மொய்க்க சட்டென்று சவிதாவை பார்த்தாள். அவள் அர்த்த பொதிவாய் தலையசைக்க மணவரையை நோக்கி நடந்தாள். பெண்ணும் மாப்பிள்ளையும் கரம் கூப்பி வணக்கம் வைத்தபடி ஸ்டேஜில் நின்றிருந்தார்கள். அதற்கு நடுவே தோழிகள் மேடை ஏற அவர்கள் அடித்த ஜோக்கை கேட்டு கழுக்கென வாய்விட்டு சிரித்த சிரிப்பு சில்லறையாய் சிதறியது அங்கே. சித்த நேரம் சும்மா இருக்காளான்னு பாரு. ஊர் கண்ணெல்லாம் அவ மேலதான். மினி, அவளை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. கஸ்தூரி தன் பங்கிற்கு வந்த காதை கடிக்க விரைந்து மேடைக்கு வந்தாள். அவள் முகம் பார்த்த ஆத்ரேயனுக்கு மெல்லிய பெருமூச்சு எழ அதையும் மீறி புன் சிரித்தான். யாமினி, மினி வா வா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த ஒற்றை அழைப்பே 1000 அன்பை சொல்ல மெல்ல குனிந்து அவள் காதில் சொன்னாள். பொண்ணு அமைதியா இருக்க மாட்டியா? எல்லாரும் உன்னைத்தான் பார்க்குறாங்க பாரு. புன்னகைப்பது போல அவளை கடிந்து கொள்ள அந்த பூமுகம் இன்னும் விசாலமானது. நானா சிரிக்கல மினி, அந்த ஆதியாதான் ஒரு ஏஜோ கடிச்சு என்னை சிரிக்க வச்சிட்டா. அவள் பரிதாபமாக சொல்ல அது துல்லியமாய் அருகில் இருந்த ஆத்ரேயனின் காதில் விழ முகத்தை திருப்பி கொண்டான். மின்மினிக்கு அக்கடா என்றானது. சங்கடமாய் ஆத்ரேயனை நிமிர்ந்து பார்க்க அவன் சமயோசிதமாய் வேறு புறம் திரும்பி நின்றான். யாமினி, இங்க இருக்கிறது எல்லாம் நம்ம சொந்தங்கள். யார் கண்ணையும் உறுத்தாம நிக்கணும். முதல்ல அதை புரிஞ்சுக்க. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். காலம் முழுக்க ஆத்ரேயன் கிட்ட பேசிட்டு தானே இருக்க போற. அதை கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி போடு. பொண்ணு மாதிரி நில்லு. கடுமையற்ற கண்டிப்போடு இறங்கி வந்தவளை கூட்டம் வேடிக்கை பார்த்தது. என்ன மின்மினி, உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு எப்போ? பெரியம்மா அனுசரணையாய் கேட்க பதில் சொல்லாமல் சிரித்து வைத்தாள். இன்னும் சிறு காலத்திற்கு இந்த கேள்வியையும் எதிர்கொள்ள பதிலை ஏந்தி கொண்டு திரிய வேண்டும் என்பதே அவளுக்கு படபடப்பாய் இருந்தது. மின்மினி, இங்க வாய. மின்மினி, இந்த பால் பழத்தை பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடு. மினி, இந்த சீர்தட்டில் வைக்க நகையை தந்தனே, கொஞ்சம் எடுத்துட்டு வா. மண்டபம் முழுக்க அவளுடைய பெயரே எதிரொலித்து கொண்டிருக்க இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தவளை கொஞ்சம் வியப்பாய், கொஞ்சம் விஷமமாய், கொஞ்சம் பரிதாபமாய் பார்த்து கொண்டிருந்த கண்களை தவிர்த்து கொண்டிருந்தாள் மின்மினி. இந்த மாப்பிள்ளை கூட நம்ம மினியை பார்க்க வந்த மாப்பிள்ளை தானாம். நிச்சயம் வரைக்கும் போன கல்யாணம் என்ன காரணத்தாலோ நின்று போச்சாம். மாப்பிள்ளையை தவற விடக்கூடாதுன்னு யாமினியை கட்டி தராங்களாம். முணுமுணுப்பை கேட்டுக்கொண்டேதான் இறக்கையின்றி பறந்து கொண்டிருந்தாள் மினி. ஆளுமையும் மிடுக்குமான மினியை பிடிக்காமல் போக காரணம் தேட வேண்டும். பொறுப்பும் அழகும் அவள் கூட பிறந்திருக்க அவளுடைய அலுவலகத்தில் பிரிதொரு செக்ஷனில் வேலை பார்த்த ஆத்ரேயனுக்கு மெல்லிய ஈர்ப்பு அவளிடம். காதல் என்கிற அளவிற்கெல்லாம் போகிற பொறுமையும் இல்லை. அதை கண்ணிய குறைவான செயலாய் பார்க்கின்ற குடும்ப சூழலில் வளர்ந்ததாலோ என்னவோ அவளை பிடித்திருக்கிறது என்பதையே வீட்டில் தான் தெரிவித்தான் ஆத்ரேயன். புகைப்படம் பார்த்த குடும்பத்துக்கும் பிடித்துத்தான் இருந்தது. சுற்றி வளைக்காமல் பெண் கேட்டு போக கால் வைத்த இடமெல்லாம் பூவாய் மலர்வது போல அவர்கள் எடுத்த நடவடிக்கை எல்லாம் இனிப்பான செய்தியையே தந்தது. சென்னையில் அப்பர் மிடில் கிளாஸில் தம்பி தங்கை என்று இருந்த ஆத்ரேயன் இவர்களை பொறுத்தவரை அற்புதமான இடம்தான். மினிக்கு அம்மா இல்லை. அதனாலேயே எல்லா பொறுப்புகளும் இயல்பாய் வந்திருந்தது.
மின்மினியின் அப்பா சிவசங்கரனுக்கு தம்பி ஆதிகேசவன் தான் எல்லாமுமே. காலையில் இட்லிக்கு தொட்டுக்கொள்ள சட்னி வைக்கலாமா இல்லை சாம்பார் செய்யலாமா என்பது வரைக்கும் இரு வீட்டுக்கும் பேச்சுக்கள் இருக்கும். இருவரும் சேர்ந்து ஜவுளி தொழிலில் கோலோச்சி கொண்டிருக்க அவருக்கு யாமினியோடு சேர்த்து 2 குழந்தைகள். மூத்தவன் அப்பாவோடு பிசினஸில் நின்று விட்டிருக்க யாமினிதான் கடைசி. கல்லூரியில் இறுதி ஆண்டு முடித்த அவளுக்கு திருமணம் என்பது கனவு லோகத்தில் நடக்கும் விழா போல் குதூகலமாக இருந்தது. மினி, கொஞ்சம் இப்படி வாயேன், இந்த வெத்தலை பாக்கு தட்டு மேலே இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கொட. வலங்கை மானில் இருந்து வந்திருக்கும் அத்தை அவளிடம் கேட்க அலுவலக நண்பர்களிடம் பேசி கொண்டிருந்தவள் அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே வந்தாள். எந்த தட்டு அத்தை? தோ மேலே இருக்கு பாரு, உன் அவசரத்துக்கு தான் சரியா இருக்கும், நீ தான் எடுக்கவும் முடியும். அத்தை சொன்னபோது மென்மையாக சிரித்து கொண்டவள் மெல்ல எம்பி தட்டை எடுத்து தந்தாள். ஏன் மினி, என்னாச்சு? அத்தை கேள்வியால் வளைக்க காலையில் இருந்த 1000 பேருக்கு அதே பதிலை சொன்னவளுக்கு அலுப்பாய்த்தான் இருந்தது. என்னாச்சு என்ற எதிர்கேள்வி கேட்டாள். மாப்பிள்ளை உன்னை பார்க்க வந்தவராமே, உன் கூட தான் வேலை பார்க்குறாரு, அப்போ அறிமுகம் இருக்கும் தானே, பின்ன ஏன் உன் தங்கச்சியை கட்டிக்கிறாரு? சரி, உன் சித்தப்பாவும் சித்தியும் இதுக்கு சட்டுன்னு எப்படி சம்மதிச்சாங்க? அத்தைக்கு எடுத்து தந்த தட்டை விட அகலமாக அவருடைய விசாரம் இருந்தது. சலிப்பாய் நிமிர்ந்து பார்த்தாள். குழம்பிய நீர்நிலையில் மீன் பிடிக்க காத்திருக்கின்றனர் பலர். ஆனால் உறைந்த நீர்நிலையில் உருவம் கூட காண கிடைக்காது. ஒருவரை புரிந்து கொண்ட பின் அவர்களை பற்றி கேட்கின்ற வதந்திகளும் பழிச்சொற்களும் மனதில் தங்குவதே இல்லை. எல்லாம் பெரியவங்க பார்த்துப்பாங்க, அவங்க முடிவுதான் எல்லாம். ஒரே இடத்துல வேலை பார்த்தாலும் எங்களுக்குள்ள அவ்வளவா பழக்கம் இல்லை. இதுக்கு மேலே இதை பேசுறது ரொம்ப சலிப்பாக இருக்கத்த. தட்டு போதும் இல்லையா, இல்லை தட்டணுமா? குசும்பாய் கேட்டு கடந்தாள். மதிய நேரத்து சாப்பாட்டு கடை முடிந்ததும் ஆத்ரேயன் தள்ளி வந்து அமர்ந்திருந்தான். கொஞ்சம் விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் அவனுக்கு இருந்தது. கண்மூடி யோசித்தால் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் கூட இருந்தது. அக்காவை பெண் பார்க்க வந்து பிடித்தமாகி பின் தங்கையை மணமுடித்ததை அவன் எதிர்பார்க்கவில்லை. ஜாதகம் பார்த்த சேலையூர் ஜோதிடர் முதலில் பொருத்தமில்லை என்று சொன்னது பெரிதா இவனை பாதிக்கவில்லை. என்னம்மா, இந்த காலத்தில் அத்திப்பூத்த மாதிரி அரேஞ்சு மேரேஜ் நடக்குது, இதில் ஜாதகம் பொருந்தல, அது இதுனா சிரிப்பு வருதுமா என்றான் பொன்முறுவலோடு. எனக்கும் நம்பிக்கை இல்லைதான், நமக்கு இருக்கோ இல்லையோ அவங்க நம்பிக்கைக்கு நாம் முக்கியத்துவம் தரணும் இல்லையா? மீறி செய்து எதுவும் ஆனா காலத்துக்கும் அது மனசை உறுத்தும் ஆத்திரேயா. முடிஞ்ச அளவு அடுத்தவங்க நம்பிக்கைக்கு மரியாதை தருவோம் என்ற அம்மாவை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இப்படிப்பட்ட வளர்ப்பை வார்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். தான் நினைத்த வடிவத்தில் வார்த்தெடுத்திருந்தார்கள். 1க்கு 2 ஜோதிடர்கள் பொருந்தவில்லை என்று சொன்னபோது மெல்லிய பதட்டமானது. தலைக்கு தலை மோதக்கூடாது, 2 பேருமே மூத்தவங்க, அது அவ்வளவு சரியா வராது. உன் அண்ணனும் அண்ணியுமே அதுக்கு உதாரணம். தலைக்கு தலை மோதினா தலை சாயும்னு ஊர் பக்கம் சொலவம் சொல்வாங்க. மீறி உன் அண்ணிய உன் அண்ணனுக்கு கட்டி வச்சோம், என்னாச்சு? 3 வருஷம் கூட தங்கி வாழ கொடுத்து வைக்கல. இவனும் அவன் நினப்பிலேயே வாழ்ந்துட்டான். அதனால் இந்த சம்பந்தம் அவ்வளவு நல்லா இல்லை தம்பி. கொடுமுடியில் இருந்து வந்திருந்த ஆச்சி குண்டை தூக்கி போட ஜோசியர் வார்த்தையால் அல்லாடி கொண்டிருந்தவர்களுக்கு மேலும் ஒரு நெருடலை தர விஷயம் கேள்விப்பட்ட ஆத்ரேயன் இடு இடு என சிரித்தான். உண்மையார் இந்த பழமொழி வந்த நோக்கம் உங்களுக்கு புரியுதாமா? 2 பேருமே தலை பிள்ளைகளாக இருந்தால் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது. அந்த சிரமத்தை குறைக்கத்தான் இந்த பழமொழி வந்திருக்கும். இதையெல்லாம் நம்பிட்டு அவன் சிரிப்பு இன்னுமே நிற்கவில்லை. கூர்ந்து பார்த்த அம்மா கேட்டாள், உனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கா? சட்டென்று நிதானித்தான். பிடிச்சதால தாம்மா உங்ககிட்ட பார்க்க சொன்னேன். இந்த இடம் தட்டி போனா வருத்தப்பட மாட்டியே? உதடு பிதுக்கி சிரித்தான். இதற்கு விடை அவனுக்குமே தெரியவில்லை. ஆரம்பித்த வேகத்தோடு எல்லா பேச்சுக்களும் நின்று போனது. அலுவலகத்தில் மினியை பார்த்தால் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். காலப்போக்கில் அந்த எண்ணம் கூட அவனிடம் இல்லாமல் போக அவனுக்கு மாற்றம் வந்திருந்தது. வேறு அலுவலகத்திற்கு. ஒரு நல்ல இடம் இருக்கு சார், வந்து பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கும். இக்கல் பிக்கல் இல்லாத இடம். அந்த வீட்டு அம்மாவும் ஐயாவும் அவ்வளவு தங்கமாக இருக்காங்க. நடராஜன் கடைசி மிடரு காஃபியை மிச்சம் வைத்து கொண்டு விஷயத்தை சொல்லி இவர்களை சிந்திக்க வைத்துவிட்டு ருசி பார்த்தார். அண்ணனும் தம்பியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர்.
ஒரு நடை போய் பார்த்துவிட்டு வந்தால் என்ன என்று கிளம்பியவர்கள் வந்து நின்ற நிமிடம் அதிர்ச்சி வாங்கி இருந்தார்கள். வந்தது ஆத்ரேயன் வீட்டுக்கு. இருவருக்குமே ஒரு தர்ம சங்கடமான நிலையை தர, ஆனால் சகந்தலாதான் அந்த தடங்கலை லாவகமாய் கையாண்டாள். சுத்தி சுத்தி நீங்க இங்கேயே வந்திருக்கீங்க பாருங்க, நமக்குள்ள பந்தம் இருக்குமோ? வெண்மையாக சிரித்த போது இவர்களுக்குள்ளும் தயக்கம் விலகி இருந்தது. உங்க கூட சம்பந்தம் பண்ண முடியலைங்கிற வருத்தம்தான். பெண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போகிற இடங்களில் எல்லாம் உங்க பொண்ணு மாதிரி இல்லையேங்கிற ஒரு சலனம் வர்றதை தவிர்க்க முடியல. மனதில் இருப்பதை அவர் வெளிப்படையாக சொல்ல இருவருக்கும் அவ்வளவு பெருமையாக இருந்தது. எங்க சின்ன பொண்ணு இருக்கு, அதை வேணா பாருங்க. பிடிச்சா செய்யுங்க, பிடிக்கலைனாலும் பரவாயில்லை. எங்க உறவுக்குள்ள நிறைய பெண்கள் இருக்கு, அதையும் கூட பார்க்கலாம். சிவசங்கரன் சொன்ன போது வியந்து போனது சகந்தலா மட்டுமல்ல, ஆதிகேசவனும் தான். அண்ணே என்னண்ணே என்று தடதடத்தவர் கை மீது கை வைத்து அழுத்தினார். அந்த அழுத்தம் இந்த வீட்டில் முடிவுகள் மீது அவருக்கான அதிகாரம் புலப்பட்டது. வெளியில் வந்து மறுத்து பேசிய தம்பியை அன்பொழுக பார்த்தார். கேசவா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல இடம் வந்திருக்கு. 2வது முறையா அவங்க நம்மை தேடி வந்திருக்காங்க. இதில் தெய்வ சங்கல்பம் தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும்? யாமினிக்கு செட்டானா முடிச்சிடலாம். இது ஒரு முயற்சி தான். ஆனால் இப்போத்தானே யாமினி படிப்பு முடிச்சிருக்கு. அதுக்குள்ளேங்கிற பேச்சுக்கே இடமில்லை கேசவா. பூ பூக்கிற போதே சூடிக்கணும். அதுதான் நல்ல வாழ்க்கை. முதல்லேயும் நாம் மாப்பிள்ளையை பிடிக்காமல் இந்த இடத்த கைவிடலை. ஜாதகம் சாதகமாக இல்லை. வந்து முதல்ல பார்க்கட்டும், பிடிச்சா செஞ்சுடலாம். அவரவர் பெயருக்கான பூ மலரும் தருணம் அழகானது. அது ஏனோ மின்மினியை முந்திக்கொண்டு யாமினிக்கே மலர்ந்திருந்தது. முதல் பார்வையிலேயே அவளை ஆத்ரேயனுக்கு பிடித்து போக எல்லாம் நல்லபடியாய் முடிந்து இன்று ஆத்ரேயனின் மனைவியாக இருந்தாள் யாமினி. வகிடு எடுத்து பிரித்தது போல் வாழ்க்கை சீராக இருந்தது. குழந்தை மனதும் குமரி உருவமும் வாய்ப்பது சற்றே சபிக்கப்பட்ட பாக்கியம். யாமினி மெல்ல தடுமாறி கொண்டிருந்தாள். அவ்வீட்டோடு ஒன்றுபட பொது பெண் என்ற கணக்கில் சிறு தவறுகள் பெரிதுபடுத்தப்படவில்லை என்றாலும் ஆத்ரேயனை பொறுத்தவரை எத்தனை நெகிழ்வாக இருக்கிறானோ அத்தனை நேராகவும் இருக்க வேண்டும் என்ற அவனுடைய மனது அவளுக்கு மெல்ல சுணக்கத்தை தந்தாலும் அதை நினைத்து வருத்தப்படுகின்ற இடத்தில் இல்லை. சின்ன சின்ன பொய்களை சுவாரஸ்யத்துக்கு சொல்லி வைப்பதும் அது கண்டுபிடிக்கப்படும் போது காது மடல்களை பற்றி கொண்டு செல்லம் கொஞ்சுவதும் என்ற அவளின் இயல்பு மாறவே இல்லை. அத்தனைக்கும் பகரமாய் கணவனின் கை அணைப்பில் தன்னை மறந்து போவாள். புது சுகம் தந்த புல்லரிப்பில் வாழ்க்கை என்பது இப்படியான அலங்கரிக்கப்பட்ட மின் விளக்கு என்ற கணக்கு போட்டு கொண்டாள். 1 மாதம் கேட்காமல் கடந்திருந்தது. நைட் டியூட்டி முடிந்து வீடு வந்து சேர்ந்த போது மணி 8ஐ தொட்டிருக்க அப்போதே வீடு பரபரப்பில் இருந்தது. தம்பி தங்கைகள் இருவரும் கல்லூரிக்கும் வேலைக்கும் செல்ல தயாராகி கொண்டிருக்க அப்பா அலுவலகத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார். அளவாய் பேசிவிட்டு அறைக்கு திரும்பியவனுக்கு ஏசி ஓடிக்கொண்டிருக்க இன்னும் படுக்கையில் புரண்டு போனை நோண்டி கொண்டிருந்தவளை பார்த்ததும் சட்டென்று முதல் கோபம் வந்தது. யாமினி என்றான் நிதானமாக. நிமிர்ந்து பார்த்து சிரித்தவள் மெலிதாக தடுமாற வைத்தாள். மணி என்னைப்போ என்றான் நிதானமாக. 8 இருக்கும். 8 இருக்குமில்ல, 8 தான் ஆகிறது. இன்னும் நீ எழுந்திருக்கலையா? முதன்முறையாய் கண்டிப்பதால் வார்த்தைகளை குலுக்கி போட்டு தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தான். அத்து, உங்களுக்கு அறிவே இல்லை. எழுந்திருக்காத பொண்ணு எப்படி உங்களோடு பதிலுக்கு பதில் பேசுவாளாம்? அவளுடைய கைகளால் கழுத்தில் மாலையாக்கி இழைந்தவளிடம் ஒரு நொடி திணறி போனான். கைகளை பிரித்து அவளை தன்னிடம் இருந்து தனியாக்கியவன் கண்ணில் தீர்க்கம் இருந்தது. இது கூட்டு குடும்பம். என்னதான் நாம புதுசா கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் எல்லாத்துக்கும் எல்லைகள் இருக்கு. சோ என்றவன் இருவருக்கும் இடையிலான இடைவெளியை காட்ட அவள் முகம் அவமானத்தில் கன்றி போனது. அதே போல் எனக்கு டியூட்டி டைம் மாறும். நான் இருந்தாலும் இல்லைனாலும் சரியான நேரத்துக்கு ரூமை விட்டு வெளியே வந்துடணும். இதெல்லாம் இந்த வீட்டு பழக்கம். உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீ எவ்வளவு சீக்கிரம் அடாப்ட் பண்ணிடுறையோ அந்த அளவுக்கு நல்லது என்றவன் ஏசியை அணைத்துவிட்டு ஜன்னலை திறந்து விசாலமாக்கி வைத்தவன் உறக்கத்திற்கு கடத்தி இருந்தான். யாமினிதான் தடுமாறி நின்றாள். வெளியில் வந்தவளை அனைவரும் புன்னகையில் கடக்க ஒரு மாதிரியாக இருந்தது. அத்தை, லேட் ஆயிடுச்சு என்றாள் வார்த்தைகள் தேர்வில் தோற்று போனவளாய். பரவாயில்ல யாமினி, லேட்டானது பரவாயில்ல. இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடு. ரூம்குள்ளே எப்படி வேணா இருக்கலாம். ரூமை விட்டு வெளியில் வரும்போது கண்ணியம் இருக்கணும்.
குரலில் கோபம் இல்லை, அழுத்தம் இல்லை. ஆனால் அது எல்லாவற்றையும் மீறிய கண்டிப்பு தெரிய அவள் என்று சொன்னது உள் இறங்கி இருக்க சட்டென்று அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள். ஒரு பனங்காயின் கனத்தை தலையில் உணர்ந்தது குருவிக்கூடு. தரையில் அமர்ந்து கையில் இருந்த குருவி பொம்மையின் தலையில் பாரமேற்றி அது எவ்வளவு தாங்குகிறது என்று அளவெடுத்து கொண்டிருந்தாள் யாமினி. அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்க? ஓடி வந்து கழுத்தை வளைத்தவளை தன்னோடு சேர்த்து கொண்டாள். பட்டு குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரின்னு சொல்றாங்களே, அதான் வச்சு பார்த்தேன் என்ற கலகலவென்று சிரித்தவள். இன்னைக்கு வானத்துல இரட்டை நிலா தெரியுமாம், வா நாமளும் போய் பார்ப்போம். குழந்தையை இடுக்கி கொண்டு மாடிக்கு செல்ல கடற்கரையை ஒட்டிய வீடு அம்சமாக இருந்தது. தூரத்தில் அலைகள் எழுந்து எழுந்து அடங்கி கொண்டிருக்க அடிவானத்தில் சிகப்பு பொட்டும் மஞ்சள் நிறமுமாய் மங்களமாய் இருந்தது. வெகு தூரத்தில் சன்னமாய் கோடி இழுத்து கொண்டே ஃப்ளைட் ஒன்று பதவிசாய் போனது. அது செல்கிற திசையை பார்த்து கொண்டே நின்றாள். எங்கத்த போகுது அது? அதான் யோசிக்கிறேன். ஈஸ்டில் போகுது, அதாவது ஐரோப்பியன் கண்ட்ரிக்கு போகுமோ? ரூபி, இரட்டை நிலாவை வெறும் கண்ணில் பார்க்கலாம்னு சொன்னாங்களே, பார்க்க முடியலையே. அணிந்திருந்த துப்பட்டாவில் கரை கட்டி பார்த்தாள். பச்சை வண்ண நிலா வந்தது தவிர இரட்டை நிலா தட்டுப்படவே இல்லை. பக்கத்து வீட்டு கணேஷ் யாரிடமோ கடலை போட்டு கொண்டிருக்க அவனை கைத்தட்டி அழைத்தாள். என்னடா, இன்னைக்கு 2 நிலா தெரியும்னு சொன்னாங்களே, நீ பாத்தியா? வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தவளை மார்க்கமாய் பார்த்தான். உன்னையும் சேர்த்து சொல்லி இருப்பாங்களோ என்றான் யோசனையாய். திரும்பி முறைத்தவள், என் புருஷன் போலீஸ் தெரியும்ல. என்ன சிரிப்பு போலீஸா என்ற வாரியவன் முதுகில் 2 போட்டுவிட்டு நிமிர அவர்களையே பார்த்து கொண்டு ஆத்திரேயன் நின்றான். சட்டென்று பயந்து போனான் கணேஷ். புரிதல் குறைபாட்டின் புள்ளி எங்கிருந்து தொடங்கும் என்றறியாதவனாய் தடுமாறி நிற்க தடுமாற்றம் இன்றி கை அசைத்து அழைத்தவளை சற்றே வியப்புடன் பார்த்தான். அதி, இப்போ 2 நிலா தெரியுமாம், உங்களுக்கு எதுவும் தெரியுதா? துப்பட்டாவின் வண்ணத்தில் வழி வானத்தை பார்த்தவள் கண்களுக்கு கலைட்டாஸ்கோப்பாய் விரிய மெல்ல துப்பட்டாவை கீழே இறக்கியவன் கணேஷை நிமிர்ந்து பார்த்தான். தடுமாறிக்கொண்டு நின்றவன் மெல்ல சிரித்தபடி அவசரமாய் கீழே இறங்கி இருந்தான். அச்சோ, இங்கிருந்த ரூபி எங்க? யாமினி சுற்றம் முற்றும் பார்க்க ஆத்ரேயனின் அழுத்தமான குரல் வந்தது. யாமினி, அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தியா? 4 மணிக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு வந்த. இப்போ மணி 8. ஆமாம் 8. ஏதாவது பொய் சொல்ல வேண்டியதுதான். இயல்பாய், மிக இயல்பாய் முகத்தில் விழுந்த முடியை காதோரம் ஒதுக்கி தள்ளி வானத்தில் இன்னொரு நிலவை தேடிக்கொண்டே அவள் சொன்னபோது அதிர்ந்து போனான். பொய்யா என்றான் அதிர்வு மாறாமல். ஆமா, பொய்தான். சின்னதா குட்டியா, யாருக்கும் பாதிக்காத மாதிரி. அவள் விரலை மடக்கி விழியை குறுக்கி அழகாய் சொன்னதை அவன் ரசிக்கவே இல்லை. கட்டவுட்டில் அந்த மார்க்கெட் இழந்த நடிகை கழுத்தில் வைரம் மின்ன ஒரு பக்கம் திறந்த மார்புடன் உதடு கடித்து கொண்டு நின்றாள். சிக்னலில் நின்றவர்கள் அப்பெண்ணை பார்த்து சலித்த விழிகளோடு பார்வையை விலக்க யாமினி மட்டும் விழி விலக்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள். அதி, அந்த பொண்ணை பார்த்தீங்களா? எந்த பொண்ண என்றான் பார்வையை அவள் புறம் திருப்பாமலே. கட்டவுட்டில் இருக்கிற தன்யஸ்ரீ. இந்த புடவையை கொஞ்சம் சரியா போட்டு இருக்கலாம். அந்த உதட்டுக்கு கீழே மச்சம் இருக்குல்ல, நிஜத்துல அந்த பொண்ணுக்கு அது இல்லை. கண்ணை மூடி யோசிப்பது போல் பாவனை காட்ட அவனுடைய கைகள் ஸ்ரீரியங்கில் இறுகியது. என்ன பெண் இவள் என்று திரும்பி பார்க்க அவள் இன்னுமே அந்த முகத்தில் இருந்த பார்வையை விலக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் வந்து நின்ற பைக்காரரின் மனைவி மடியில் இருந்த குழந்தை இவர்களை மிரட்சியாய் பார்க்க கன்னத்தில் பலூன் ஊதி உடைத்தாள். குதூகலமான குழந்தை சத்தம் போட்டு சிரிக்க அந்த 2 நொடிகளை கூட வீணாக்காமல் குதூகலித்து கொண்டிருந்தவளை மெல்லிய தலைவலியுடன் பார்த்தான். சிக்னல் விழவும் வண்டி புறப்பட்டது. முதன்முறையாய் சென்னையை பார்ப்பது போல் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள். கொஞ்சம் பேசணும் யாமினி. கொஞ்சம் என்ன, நிறைய பேசுங்க. திரும்பி அவன் புறமாய் அமர கோபமாய் முறைத்தான். இது என்ன குரங்கு கோலம்? முதல்ல சீட் பெல்ட் போடு. அதே, எங்க அண்ணன் அப்பா எல்லாம் வண்டி ஓட்டினா நான் போடவே மாட்டேன். ஏதாவது பொய் சொல்லிட்டு டபாய்ச்சிருவேன். வாட்? டபாய்க்கிறது அப்படின்னா ஏமாத்துறது. இதனால் அவங்களுக்கு என்ன நஷ்டம்? ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, ஒரு கெட்ட குணம் இல்லாமல் வரிசையாக வச்சிருக்க. இதெல்லாம் தப்பு யாமினி, மாற்றணும். உங்கள் வீட்டில் நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் குடும்பத்தில் உனக்கான மரியாதை கிடைக்கணும்னா நீ அப்படித்தான் நடக்கணும். அவனுடைய வார்த்தைகள் அழுத்தமும் நயமும் மிகுந்ததாய் இருந்தது. ஒரு நொடி அவனை இமைக்காமல் பார்த்தாள். சீட் பெல்ட்டை உதறிவிட்டு அவன் தோளில் படர
சட்டென்று பிரேக் அடித்தான். நீங்கள் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டேன், மண்டையில் ஏற்றிட்டேன், எல்லாமே நாளையிலிருந்து ஃபாலோ பண்ணுற. அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்து சொன்னவளை பார்த்து சட்டென்று சிரிப்பு வர முகத்தை வேறு புறம் திருப்பி கொண்டான். ஏன் இன்னைக்கு கரிநாளா என்றான் அவள் உச்சியில் கன்னம் பதித்து. கரிநாள் இல்லை, ஜிகிர்தண்டா நாள். இங்கேருந்து 3rd அவென்யூவில் ஒரு ஜிகிர்தண்டா கடை இருக்கும், செமையாக இருக்கும், அங்கே போய் சாப்பிட்டுட்டு போகலாமா? அவன் பதிலுக்கு காத்திராமல் இறங்கி நடந்தாள். என்ன செய்வது இவளை என்ற தலை வலித்தாலும் அவளை அப்படியே விட்டுவிட மனதின்றி பின்னாக நடந்தான். சகுந்தலா மனதில் முதல் கோணல் விழுந்திருந்தது. அதை தட்டு தடுமாறி சரி செய்கிற முடிவில்தான் இருந்தார். ஆனால் ஆழ்மனம் அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்று அடித்து சொன்னது. அம்மா வீட்டுக்கு போனதும் தலைவலி, அப்படியே படுத்துட்டேன், இப்போதான் எழுந்து வர்றேன். உங்கள் பிள்ளை வந்திருக்காட்டி வந்திருக்க கூட மாட்டேன். கணவனை பார்த்து கண் சிமிட்டியபடி உள்ளே சென்றவளையே பார்த்து கொண்டிருந்தவர் மறுவார்த்தை பேசவில்லை. அந்த மௌனம் தர்ம சங்கடமான ஒரு கனத்தை தர பக்கத்தில் வந்து அமர்ந்தவன் மெல்லிய வருத்தம் தோய்ந்த குரலில் சொன்னான். அவ பொய் சொல்றாம்மா. சின்ன சின்ன பொய்களை அவ பொய்யின் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லைங்கிறதே ஒரு அதிர்வான உண்மையா இருக்கு. இதெல்லாம் ஜாலிக்கு சொல்றேன்னு சொல்றா. மெய்யான வருத்தத்தோடு பதிவு செய்தவனை அதிர்ந்து பார்த்தார். என்ன அதி இது? அடுத்தவங்களை பாதிக்காத சுவாரஸ்யத்துக்கு சொல்லப்படுறது பொய் கணக்கில் வராதுங்கிறது அபத்தமா வாதம் செய்யறா. இன்னும் குழந்தைத்தனம் மாறல. 22 வயசுக்கான ஒழுங்கு நேர்த்தி அவகிட்ட இல்லை. நிறைய மாத்தணும் என்றான் கவலையாக. சகுந்தலாவின் நெற்றி சுருக்கத்தில் எண்ணிக்கை கூடியது. அம்மாவின் கைகளை அழுத்தி பிடித்தவன் ஆறுதல் சொல்லிவிட்டு எழுந்து அறைக்குள் நுழைந்தான். ஸ்லீவ்லெஸ் நைட்டியில் ஜன்னல் வழியே அதிசயித்து கொண்டிருந்தாள். அந்த உடை அவளுக்கு அழகாய்த்தான் இருந்தது. ஆனால் அவன் வீட்டில் இதெல்லாம் பழக்கமில்லையே. பக்கத்தில் வந்து அமர்ந்து அவள் முகத்தையே பார்த்தான். கன்னத்தில் கை வைத்து ஆகாயத்தை விரக்கி கொண்டிருந்தாள். யாமினி, ஆ? முகத்தை நிலவில் இருந்து விலக்காமல் கேட்டாள். கொஞ்சம் என்ன பாரு. நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. ஸ்லீவ்லெஸ் நைட்டி எல்லாம் போட்டுட்டு ஹாலுக்கு வந்தால் சரியாக இருக்காது. அப்போது நான் ஒரு டவல் எடுத்து போட்டுக்கிறேன், ஓகேவா என்று அவள் கேட்க அவனுக்கு திணறியது. அவன் என்ன சொல்கிறான் என்பதை புரிந்து கொள்ளாமல் பேசிக்கொண்டிருப்பவளை பார்த்து சினம் வந்தாலும் ஆரம்ப பாடத்திலேயே அவள் மனதில் தவறாக பதிந்து விடவும் மனமில்லை. நான் சொல்ல வந்தது அதில்ல. கூட்டு குடும்பத்தின் லட்சணங்களை முதல்ல புரிஞ்சுக்க. எதையும் நம்மை பற்றி மட்டுமே யோசித்து முடிவு செய்யக்கூடாது என்றான் கோபத்தை இழுத்து பிடித்து. அவனை நோக்கி திரும்பி அமர்ந்தாள். எங்கள் குடும்பமும் கூட்டு குடும்பம்தான் அதி. இன்னும் சொல்லப்போனா பெரியப்பா மினி எல்லாரும் பெரும்பாலும் எங்கள் வீட்டில் தான். அண்ணன் அண்ணின்னு பெரிய குடும்பம்தான். அங்கே இப்படியெல்லாம் கட்டுப்பாடு இல்லை. சொந்த வீட்டில் கூட நாம் நினச்சபடி இருக்க முடியலைன்னா அப்புறம் எப்படி? நம்ம வீடுங்கிறதுக்காக 2 பீஸில் அலையிறது சரியா? கண்ணியம் வேண்டாமா? எங்கள் அப்பா, என் தம்பி சங்கர் எல்லாம் இருக்கிற வீட்டில் நீ இப்படி ட்ரெஸ் பண்ணா அவங்க உன்னை எப்படி மதிப்பாங்க? அவன் கேட்ட தொனியும் அவனுள் சுழன்றடித்த கோபமும் அப்படி கேட்க வைக்க யாமினியின் கண்கள் கலங்கி போனது. சட்டென்று தலை தாழ்த்தி இருந்தவள் மாற்றுடையை எடுத்துக்கொண்டு குளியலறை சென்றவள் மாற்றிக்கொண்டு வர ஆத்ரேயனுக்கு என்னவோ போலானது. ஏன் விவாதங்கள் எல்லாம் சுமூகமாக முடிவதில்லை என்ற கோபம் வர அவளையே பார்த்து கொண்டிருக்க கைகளை குறுக்கி கொண்டு படுத்து கொண்டாள். இப்போது அவள் அருகில் செல்வதா பேசுவதா என்ற குழப்பத்தில் இவன் அப்படியே நிற்க படுத்த மாத்திரத்தில் குழந்தையாகி உறங்கி இருந்தாள். ஒரு நெடிய குழப்பத்தோடு இவனும் உடை மாற்றி கொண்டு வந்து படுத்து கொண்டான். தூக்கம் பிடிக்க வெகு நேரம் பிடித்தது. 2 மணி சுமாருக்கு இயற்கை அழைப்பிற்கு கண் விழிக்க யாமினி ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். வேகமாய் எழுந்தான். தன்னுடைய வார்த்தைகள் அவளை காயப்படுத்தி இருக்குமோ, கலங்கி நிற்கிறாளோ என்ற உள்ளுக்குள் பதறி அவள் அருகில் வந்து தோளை தொட சட்டென்று திரும்பி பார்த்து சிரித்தாள். அதில் முந்தைய நாள் நடந்த எதுவுமே என்ட்ரி ஆகவில்லை. அதி, நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன். இந்த ரோஜா மட்டும் மலரவே மாட்டேங்குது. என் கண்ணை ஏமாத்துது. இன்னைக்கு பார்க்காம விட போறதில்ல என்றவள் கண்களை விரித்து கொண்டு குழந்தை போல் அமர அவளையே திணறி போய் பார்த்தான். சென்ட்ரலில் நிறைய கூட்டம் இருந்தது. அங்கிருந்த பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிக்ஷாவில் வர குதூகலமாக இருந்தது. ஜனத்திரள் மொய்த்து கொண்டிருந்த அந்த தெருக்களில் எப்போதும் கூட்டம் இருக்கும். அத்தனை தேதிகளும் ஒற்றை இடத்தில் கிடைக்கும் இடம் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவள் மின்மினி அங்கிருந்த பழக்கடையில் நின்ற நிமிடம் பின்னால் இருந்து
கை தழுவ பதறிக்கொண்டு விலகி நின்றாள். பக்கத்தில் நின்று கண் சிமிட்டிய தங்கையை பார்க்க ஒரு நொடி பூரிப்பின் உச்சத்தில் நின்றாள். மினி, கூட்டம் என்பதை பாராமல் கட்டிப்பிடித்து முத்தம் தர வேகமாய் வெட்கம் மேவ விலகி நின்றாள். என்னடி இது, நீ வளரவே மாட்டியா என்றாள் அவளை கண்டிக்கும் விதமாக. அது எதுவுமே காதில் ஏறவில்லை. கழுத்தை கட்டி கொண்டு நின்றவளை கூட்டம் நெட்டி தள்ளியது. இந்தா, அந்தாண்ட போய் கொஞ்சிக்க, நாடு ரோட்டில் நின்னுக்கன்னு ரிக்ஷா மணி அடித்தவன் திரும்பி பார்த்து முறைத்துவிட்டு போக அதெல்லாம் யாமினியை பாதித்ததாய் தெரியவில்லை. அவளை இழுத்து கொண்டு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து நின்றாள். எங்கடி வந்திருக்க, அதுவும் தனியா? நீயும் தனியாத்தானே வந்திருக்க? கலகலவென சிரித்தவளிடம் குழந்தைத்தனம் விலகாமல் அப்படியே இருந்தது. அவள் பதில் சொல்ல வாய் திறக்கும் முன் அவள் டெலிஃபோன் மணி அடிக்க சைகை காட்டி அமைதியாக இருக்கும்படி சொல்லிவிட்டு போனை எடுத்தாள். ஆத்ரேயன் தான் மறுமுனையில். யாமினி, எங்க இருக்க? நான் இங்க பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல. அவள் பக்கத்தில் என்று ஒலித்தது காற்றில் கலந்துவிட சட்டென்று ஒரு படபடப்பு பற்றி படர்ந்தது ஆத்ரேயனுக்கு. எங்க 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 இருக்க? அவனுடைய படபடப்பும் துடிதுடிப்பும் காரணம் பொறிப்பட்டதும் வாயில் கை வைத்து சிரிக்க ஆரம்பித்தாள். மின்மினிக்கு காரணம் பொறிப்படாமல் நிற்க, என்ன இங்க வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ், இங்க என்ன பிடிச்சு வச்சிருக்காங்க என்றவள் குரலில் போலியாய் அழுகையை காட்டிவிட்டு போனை நிறுத்தி வைத்துவிட்டு அட்டகாசமாய் சிரித்தாள். மினியின் முகத்தில் கலவர ரேகை ஓடியது. என்னடி பண்ற என்றாள் அவசரமாக. செம ஃபன்னா இருக்கும் தெரியுமா மினி, ஆதி இப்போ பறந்துட்டு வரப்போறாரு பாரு என்றவளை ஆதியும் அந்தமுமாய் முறைத்தாள். சட்டென்று தன்னுடைய போனை எடுக்க அதை பிடுங்கி கொண்டவளை கலவரத்துடன் பார்க்க, என்னடி பண்ற? ஆதிக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதுவும் நான் பக்கத்துல இருக்கிற நிமிஷத்துல இப்படி நீ விளையாண்டா அந்த விளையாட்டுல நானும் சேர்த்தின்னு தானே முடிவுக்கு வருவார். மினி நியாயமாக கவலைப்பட்டாள். அதெல்லாம் எதுவும் ஆகாது, நீ கொஞ்சம் விளையாட்டுத்தான் பாரு, எப்படி பறந்தடிச்சு ஓடி வர போறார்னு. அருகில் இருந்த ஜிகர்தண்டா கடைக்குள் சென்று ரோட்டை பார்த்து அமர மினியின் இதய துடிப்பு எகிர ஆரம்பித்தது. இந்த பிரச்சனையை கையாள லாயக்கற்றவளாய் தன்னை உணர்ந்தாள். யாமினி செய்யும் சிறு பிள்ளை விளையாட்டு ரசிக்கத்தக்கது அல்ல என்பதை அவளும் அறிந்தே இருந்தாள். ஆனால் புதிதாய் திருமணமான தங்கைக்கு தான் எப்படி அறிவுரை தருவது என்ற குற்ற உணர்வில் இருந்தாள். கணவன் மனைவியின் அந்தரங்கத்தில் தொடங்குவது இந்த புரிதல். அதன் தூர பாரத்தை அறியாதவள் எந்த வகையில் தன்னை வெளிக்காட்டிக் கொள்வது என்று அறியாமல் நின்றாள். ஒருவேளை இதை ஆத்ரேயன் இயல்பாய் எடுத்துக்கொண்டால்? யாமினியின் முகத்தில் இருந்த கர்வமும் தெளிவும் தான் கணித்தது தவறோ என்று எண்ண வைத்தது. என் ஃப்ரெண்டு ஜெசிக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் எங்கள் செட்டில். அவளுக்கு தான் 2வது கல்யாணம் நடக்க போகுது. அதுக்குத்தான் நான் வந்தேன். இரு, 2வது கல்யாணம்னா 2வதா கல்யாணமா? ஃபர்ஸ்ட் எனக்குத்தான் கல்யாணம் நடந்தது என்றவள் வாய் மூடி சிரித்தாள். ஜிகர்தண்டாவை சுவைத்தபடி சொன்னவளை பார்க்க மினிக்கு கவலையாக இருந்தது. ஆத்ரேயனை அவளுக்கு நல்ல பரிச்சயம். டிசிப்ளின் என்ற வார்த்தையை வெகுவாய் மதிப்பான். அளவாய் சிரித்து அளவாய் பேசி அவனால் இதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்ற குழப்பமும் பயமும் இருக்க பதட்டத்தோடு அமர்ந்திருந்தாள். யாமினி, இதுக்கு நீ ஆத்ரேயன் கூடயே வந்திருக்கலாமே என்றாள் தயக்கத்தோடு. ஆஹா, நான் கூப்பிட்டப்போ ஒரு நாள் தான் ரெஸ்ட், போயிட்டு பத்திரமா திரும்பிடின்னு சொன்னவர் தான். இதோ ஜெஸ்ஸி வீட்டில் இருக்கும்போது 3 தடவை ஃபோன் பண்ணியாச்சு, எங்கே இருக்க, என்ன செய்கிற, எப்போ கிளம்புறேன்னு கேட்டு. இவ்வளவு அக்கறையும் அன்பும் இருக்கிறவர் வர வேண்டியது தானே கூட. அதான் அவரை நானே வரவழைச்சேன். வாய் மூடி சிரிக்க யாமினிக்கு எதுவும் சரியாகப்படவில்லை. 20 நிமிட இடைவெளியில் ஆத்ரேயனின் வண்டி வருவது தெரிந்தது. அந்த திரண்ட ஜனத்திரளில் முந்திக் கொண்டு வந்தான். அவன் உடல் மொழியே பதட்டத்தை பதிவு செய்தது. யாமினிக்கு மெல்ல பதட்டம் சூழ தங்கையை பார்க்க அவள் முகத்தில் அத்தனை கர்வம். நான் சொன்ன பாத்தியா என்பது போல் நிற்க அவன் ஸ்டேஷன் உள்ளே செல்வது தெரிந்தது. போதும் யாமினி, போய் அவரை பாரு என்றாள் மினி பதட்டத்தோடு. தேடட்டும், நல்லா தேடட்டும், அப்பதான் நான் கூப்பிட்டதும் எங்கேயும் வருவார். அவள் குழந்தைத்தனமாய் பேச இனியும் தாமதிப்பது அழகல்ல என்று எழுந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரைந்தாள். மினி, இந்த அக்காவை என்று சலித்தபடி நிலா பின் எழுந்து போக இந்த அக்காவை என்று சலித்தபடி யாமினி பின்னெழுந்து போக ஆத்ரேயன் விசாரித்துவிட்டு பயத்தோடு வெளியில் வரவும் சரியாக இருந்தது. சட்டென்று இருவரையும் ஒரு சேர பார்த்து அதிர்ந்து நிற்க மினிதான் வாய் திறந்தாள். ஆத்ரேயன், எப்படி இருக்கீங்க? நீங்க எங்க இங்க?
அவள் கேட்ட கேள்வியை தவிர்த்து புது கேள்வி கேட்டதிலேயே அவன் இறுக்கத்தை உள்வாங்கியவளாக தங்கையை பார்க்க அவள் நடப்பதை புரிந்து கொள்ள இயலாமல் கையை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்த, அப்படியே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருந்தது. இங்கே வந்தால் யாமினி வந்து எதிரில் நிற்கிறா. அவள் விளையாட்டுக்கு பண்ணிட்டா, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு நொடி கண்களை மூடி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். தொண்டை முடிச்சு ஏறி தாழ்ந்தது. 10 கிலோமீட்டர் பைக்கில் வந்திருக்க, அதுவும் பதட்டத்தோட. எங்கள் வீட்டு பெண்களுக்கு தனியாக போகிற பழக்கம் இல்லை. தனியாக போகிறது தப்பில்லை. தன்னை சேர்ந்தவங்களை தொந்தரவு செய்யாமல் பாதுகாப்பாக போய் வர கற்றுக்கணும். உங்கள் வீட்டு நடைமுறை அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தர்றது பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு நியாயமாக இருக்க முடிஞ்சாதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நம்புற நேர்மையான மனுஷன் நான். அப்போ இவ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன்னு சொல்லும்போது எவ்வளவு பதறி இருக்கும். என்ன மனநிலையோட வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? இங்கே வந்து பார்த்தா அவன் கை முஷ்டி இறுகியது. ஒரு நொடியில் அவன் தன் வளர்ப்பையும் தாழ்த்தி விட்டானே என்ற தவிப்பு மேவ குறுகி போய் நின்றாள் யாமினி. நான் விளையாட்டுக்கு தானே பண்ண, ஏன் இவ்வளவு கோபம்? அக்மார்க் வெள்ளந்தி சிரிப்போடு யாமினி சொல்லவும் அவளை நிமிர்ந்து பார்த்தான். 3 வேளையும் சோறு சாப்பிட்றவங்க இந்த தப்பு செய்ய மாட்டாங்க. நான் பயங்கர கோபத்தில் இருக்க, முதல்ல வண்டியில ஏறு என்றவன் வார்த்தையில் முகம் கன்ற நின்றவள் கை பற்றி அழைத்து கொண்டு சென்றவன் யாமினியை பொருட்டாய் கூட மதிக்காமல் சென்றது அவள் மனதை வலிக்க வைத்தது. செய்தியின் தாக்கம் கவிழ்ந்த பாத்திரத்தில் இருந்த நீர் போல வரையறையின்றி ஓடியது. நாலா பக்கமும் மின்மினி தந்திருந்த செய்தியும் அதைத்தான் தந்தது. கருவானது வேறிடம் என்றாலும் உருவான பாசம் உயிர் கொல்லியாய் நின்று கொண்டது. பெண்ணை கட்டி தருகிறோம், அவள் புகுந்த இடத்தில் சிறப்புற வாழ்கிறாள் என்ற செய்திதான் மத்திம வயதில் ஒரு தாய் தந்தைக்கு தேவையும் கூட. சிவசங்கரனும் ஆதிகேசவனும் கவலையின் உச்சத்தில் இருந்தார்கள். கஸ்தூரிக்கு எல்லையில்லா கோபம். ஏமினி, நீயும் கூட தானே இருந்த, இது என்ன விளையாட்டுன்னு கண்டிக்காம வந்திருக்க என்றாள் சலிப்படைந்தவளாக. சின்னம்மா, எனக்கு அவளோட விளையாட்டுத்தனத்தை அவர் எப்படி எடுத்துப்பார்னு புரியல. நான் சொல்லும்போது தங்களுக்கு நடுவே பெரும் புரிதல் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டா. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல என்றாள் வருத்தத்தோடு. எனக்கு கல்யாணம் நடக்கும்போது இதே வயசு தான். இவ்வளவு பெரிய குடும்பத்தை கட்டி ஆளலை. எல்லாம் வளர்ப்பு தான் காரணம். சவிதா சந்தடி சாக்கில் இடித்து விட்டு போனதும் சேர்ந்து அதிகமாய் வலித்தது. அத்தனை கோபத்தையும் தேக்கியவளாய் போனை எடுத்தாள். அந்த இறுக்கமான சூழ்நிலையை கடந்து வர இயலாமல் நின்று கொண்டிருந்தாள் யாமினி. அவளை பொறுத்தவரை ஒரு சின்ன விளையாட்டு இத்தனை தவறாக பார்க்கப்படும் என்று சிறிது கூட நினைக்கவில்லை. அப்பா, அம்மா, தம்பி, தங்கை என்று அத்தனை பேரும் வீட்டில் இருக்க அவளை குற்றவாளி போல் நிறுத்தி இருந்தது அவளுக்கு சொல்ல முடியாத வலியை தந்திருந்தது. எதுவும் சரியில்லடா ஆதி, இதெல்லாம் ஒரு விளையாட்டா? முதல்ல தெரியாத இடத்துக்கு தனியாக போகிறதே மனசுக்கு உகப்பா இல்லை. இதில் அங்கே இருந்துக்கிட்டு ஃபோனை போட்டு நான் போலீஸில் இருக்கேன்னு சொல்கிறது, விளையாடுறது எல்லாம் எவ்வளவு சிறுபிள்ளைத்தனா? நான் என்னவோ ஏதோ ஒன்று எங்கள் ஏரியா இன்ஸ்பெக்டர்கிட்ட பேச அவர் பூக்கடை ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டாரு. எவ்வளவு அசிங்கம்! எதில் விளையாடணுங்கிற புரிதல் வேணும். கல்யாணம் பண்ணும்போது கனவு காண்றது மட்டும்தான் தன்னுடைய வேலைன்னு நினைக்கிறதெல்லாம் எவ்வளவு சிறுபிள்ளைத்தனா? இனிமேல் இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்க சொல்லு. அப்பா அதிகமாக பேச மாட்டார். அவர் பட்ட வலியும் அவமானமும் சேர்ந்து அவரை பேச வைத்திருக்க அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான் ஆத்ரேயன். வரும்போது இருந்த கோபம் இப்போது இல்லை என்றாலும் அவளிடம் மிதமின்றி கிடக்கும் குழந்தைத்தனம் அவனுக்கு கவலையை வரவழைத்திருந்தது. கண்கள் கலங்க உதடு பிதுக்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தவளை பார்க்க அவனுக்கே பாவமாக இருந்தது. அதே நேரம் அவளுடைய அம்மாவிடமிருந்து போன் வர மறுமுனையில் அவள் அம்மா பேசிய வார்த்தைகளின் கனம் தாழாமல் கரகரவென அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இனி போக மாட்டம்மா, விடு என்றபோது அவள் குரலில் வழிந்த சலிப்பு நன்றாக புரிந்தது. அரை மணி நேரம் திட்டி தீர்த்த பிறகுதான் போனை வைத்தார். ஹாலில் இருந்த அத்தனை பேரின் கண்களும் அவளையே பார்க்க ஒருவித தாழ்வு உணர்ச்சி வந்தது அவளுக்குமே. அறைக்குள் சென்றவள் ஜன்னல் ஓரம் கிடந்த நாற்காலியில் தலை கவிழ்ந்து அமர்ந்து கொண்டாள். நீ கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும் ஆத்ரேயா. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நிலைமை கைமீறி போன பிறகு நாம் வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை. சகுந்தலாவும் தன் பங்குக்கு சொல்லிவிட்டு எழுந்து போக ஆத்ரேயன் எழுந்து உள்ளே வந்தான். கையறு தோற்றத்தில் அவள் ஜன்னலோரம் அமர்ந்திருந்தது அவனை
வெகுவாய் தாக்கியது. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சற்று நேரம் அலுவலக வேலையை பார்த்துவிட்டு படுத்து எழும்ப நினைத்திருந்த போதுதான் யாமினி அவனை தட்டி எழுப்பியதும் தன்னுடைய தோழியின் நிச்சயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையோடு வந்து நின்றவளை அலுப்பாய் பார்த்தான். யாமினி, இப்போ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, ஈவினிங் வெளியில் போகலாம், எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கு என்று சோம்பல் முறிக்க கைகளை விரிக்க அந்த கைகளுக்குள் அடை கோழி போல தஞ்சம் அடைந்தவளை மெல்லிய தர்ம சங்கடத்துடன் பார்த்தான். அவன் அறைக்கு கதவு இருக்கிறது தான், ஆனால் அதற்கான நேரத்தை அவர்களே வகுத்து வைத்திருக்கிறார்கள் உள்ளபடி. இப்போது அதற்கான அறிகுறிகள் முகத்திலோ முறுவலிப்பிலோ தெரிவதை கூட விரும்பாதவன் வீட்டில் வயது வந்த தம்பியும் தங்கையும் இருப்பதாலேயே, நீங்க வரலன்னா பரவாயில்ல, நான் போயிட்டு வந்துடுறேனே என்றாள் அவன் பட்டனை திருகிக் கொண்டே. அவளை தலை கோதி காதல் செய்ய எழுந்த ஆவலை அடக்கி கொண்டான். அவ்வளவு தூரம் நீயா போயிடுவியா என்றான் சந்தேகமாக. எவ்வளவு தூரமாம்? உங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் பாரிஸ் கார்னரையே சுற்றி அடிச்சிருக்கோம், தடுக்கி விழுந்தா பாரிஸ் மின்ட்டு தான். அவள் சொன்னது அவனுக்கு அவ்வளவு உகப்பாக இல்லை. முகம் சுளித்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி அது நம்ம வீட்டில் அதெல்லாம் பழக்கம் இல்லை. கல்யாணமானதும் பொண்ணுகளுக்கு கொம்பா முளைக்குது. ஜெசி மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கார், அவள் கல்யாணமானதும் போயிடுவா, அவளையும் பார்த்த மாதிரி இருக்கும். எங்கள் செட்டில் எனக்குத்தான் முதல்ல கல்யாணம் ஆச்சு, அப்போ நான் தானே சீனியர், அவளுக்கு டிப்ஸ் கொடுக்கணுமில்ல என்று பெரிய மனுஷி தோரணையில் சொன்னதை கேட்டவன் சத்தம் போட்டு சிரிக்கத் தொடங்கி சட்டென்று சூழலை கருதி குரலை தழைத்து கொண்டான். சரி, பத்திரமா போயிட்டு வா, மதியம் சாப்பாட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணாத, வந்துடு. அங்கே போனதும் எனக்கு மெசேஜ் பண்ணு, கிளம்பும் போதும் அப்படியே பண்ணு. ஈவினிங் நாம் வெளியே போகணும், ஞாபகம் வச்சுக்கோ. அவள் தலையை தொட்டு அன்பு செய்துதான் அனுப்பி வைத்தான். ஆனால் அவள் செய்தது, ஜன்னலோரம் தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தவள் அருகில் சென்று அமர்ந்தான். தலை கவிழ்ந்து அழுது கொண்டிருந்தாள். யாமினி பதிலே இல்லை. ஆனால் அழுகையின் டெசிபல் கூடியது. அவள் முதுகு குலுங்கலில் தெரிந்தது. அப்பா உன்னை திட்டல யாமினி என்றான் பதமாக. ஆமா, திட்டல, கொஞ்சனாரு என்றவளை பார்க்க சிரிப்பு வந்தது. நீ சின்ன குழந்தை இல்லை, ஆனால் பெரிய மனுஷிக்கான மெச்சூரிட்டியும் உங்ககிட்ட இல்லை. அதான் கவலையா இருக்கு. உன்னை விட சின்னவதான என் தங்கை, அவளுக்கு இருக்கிற பக்குவம் உனக்கு ஏன் இல்லை யாமினி என்றான் மென்மையாக. விழுக்கென நிமிர்ந்து பார்த்தாள். உங்க தங்கச்சி ஒன்றும் என்னை விட சின்னவ இல்லை, 3 மாசம் என்னை விட பெரியவ என்றவள் மறுபடியும் அழுகையை தொடர ஆத்ரேயனுக்கு அப்படி ஒரு சிரிப்பு. சரி, பெரியவ, அதுவும் 3 மாசம் என்றவனின் இளகலான பேச்சில் விசும்பல் தொடர மெல்ல அவளை தன்னோடு சேர்த்தான். சரி, இனிமே இப்படி நடந்துக்காத, கொஞ்சம் புரிஞ்சுக்க, அவ்வளவுதான் என்றான் தன்மையாக. எங்க அம்மாவும் ரொம்ப திட்டாங்க என்ற போது அவளுடைய கண்கள் கரித்து கொண்டே வர மெல்ல அவளுடைய தோள்களை தட்டி தந்தான். அந்தந்த நேரத்து பிரச்சனையின் தீவிரம் அவ்வளவுதான் என்ற போதிலும் ஒரு ஆரம்ப புள்ளியும் முற்றுப்புள்ளியும் ஏற்படாத வரைக்கும் பிரச்சனைகள் தீருவதே இல்லை. புரிதல் என்பது கட்டாய உறவில் வருவதும் இல்லை, கட்டுப்பட்டு நிற்பதும் இல்லை. அந்த நாளைக்கு பிறகு யாமினியிடம் மாற்றம் வந்திருந்தது. 2 நாள்கள் சொல் பேச்சு கேட்கும் பொம்மை போல மாறி இருந்தாள். அதிகாலை எழும்பலும் அம்மாவுக்கு காய் நறுக்கி தருவதும் வீட்டுக்குள் தங்கி நிற்பதும் என்று அவளுடைய குணாதிசயம் சொல்லி வைத்தது போல் மாறி இருந்தது. ஆங்கில இலக்கியம் படித்திருந்தவளுக்கு படிப்பு என்பது பெயர் அளவில்தான். வறுமையின் சுவடு அறியாமல் பிறந்தவள். ஆதிகேசவனும் கஸ்தூரியும் ஒற்றை பெண் பிள்ளை என்பதால் காட்டிய கரிசனம் மிகுதியானது என்பதை விட அவளுக்கு பின் குழந்தைகள் இல்லை என்பதைப் போல கர்ப்பப்பை நீக்கத்தினால் அவள் மீது கூடுதல் அன்பானது. அதனாலேயே 4-5 அரியஸ் வைத்திருந்தாள். இன்னும் கூட அதை தேடி படித்து பாஸ் செய்யும் யோசனை கூட அற்றவளாயிருந்தாள். வேலைக்கு செல்ல வேண்டும், குறைந்தபட்சம் இந்த படிப்பையாவது முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கூட அற்றவளாயிருந்தாள். 2 நாட்கள்தான் அந்த வெம்மையின் கனம் இருந்தது. 3ஆம் நாள் இறங்கிய பொம்மையாய் அவள் தன்னிலை மெல்ல மெல்ல மீள ஆரம்பித்தது. கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த பாடமும் எத்தனை நாளைக்கு தாங்கும்? யாமினி மீண்டும் தன் பழைய குணத்துக்கே திரும்பி இருந்தாள். மாற்றம் என்பது தன்னை உணர்ந்து வருவது, தன்னை உணராதவர்களிடம் உண்டாகும் மாற்றம். நீர் தெளித்து அடக்கிய புழுதி மணலாய் சற்று நேரத்துக்குத்தான் ஸ்தாபித்திருக்கும். ஜெசியிடம் இருந்து அழைப்பு வந்தபோது முழு உறக்கத்தில் இருந்தாள். என்னடி, நைட்டு ஓவர் டைம் செய்யறதால இப்ப தூக்கத்தில் இருந்தியா? ஜெசி கேட்டபோது அவளின் இளமை நரம்புகள் இன்னும் கொஞ்சம் பேசேன் என்று சொல்லியது வெட்கத்தின் பக்கத்தில் நின்று
அப்படித்தான் வச்சுக்கயேன். என்னடி ஓவர் கவனிப்பா? ஆ, அதெல்லாம் சொல்ல முடியாது என்றவள் சற்று நேரம் பிகு செய்தாலும் இறுதியில் சொல்லித்தான் முடித்தாள். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், ஆனாலும் இந்த விஷயத்திலெல்லாம் ரொம்ப சாஃப்ட் எனும்போதே அவள் கன்னங்கள் சிவக்க சில நிமிடங்கள் அந்தரங்க பேச்சில் இருவரும் சிலாகித்து கொண்டார்கள். சரி, என் உட்பி இந்த வாரம் ஃபாரின் போறாரு. அவர் வந்த பிறகுதான் மேரேஜ். ஃபேர்வெல் தராரு. நீயும் வரணும் என்றாள் செணுங்கலோடு. சட்டென்று அன்றைய நாள் அவள் கண் முன்னால் வந்து போனது. அவளின் 6ஆம் அறிவை அவளை எச்சரிக்கை செய்தது. இல்ல, அவர்கிட்ட கேட்டா திட்டுவாரு. என்ன திட்டுவாரா? என்னடி சொல்ற? அப்ப சுதந்திர சிந்தனையெல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சா? அடி பாவி, நீயும் டிப்பிக்கல் பொண்ணுதானா என்ற போதே அவளின் கேலி தெரிய யாமினி குன்றி போனாள். இல்ல, அப்படி இல்ல, அவர் கொஞ்சம் லிபரல் தான். ஆனா இது கூட்டு குடும்பம் என்றாள் தயக்கத்தோடு. என்ன கூட்டு குடும்பம், பொறியியல் குடும்பம்னு பேசிட்டு இருக்க? நாமெல்லாம் வெல் செட்டில் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. நம்ம வீட்டில் நமக்கு எதுக்கு அவ்வளவு நகையும் பணமும் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க? இப்படி அடிமை வாழ்க்கை வாழவா? உனக்கு சரியில்லைன்னு தெரியறத பற்றி கேள்வி கேட்கணும் யாமினி. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கரெக்ட் பண்ணிக்கடி. அவளின் போதனையின் தன்மை போதையை மட்டும்தான் தந்தது. இப்போ என்னை என்னடி செய்ய சொல்ற என்றவள் மெல்ல இறங்கி வந்தாள். நீயும் வர்ற, அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். நாளைக்கு டிக்கெட் போட்டுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் என்றவள் மெல்லிய குரலில். இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா, எங்கள் 2 பேருக்கும் நடுவில் நீ தான் கேட். புரிஞ்சதா என்றவள் அட்டகாசமாய் சிரிக்க யாமினியின் மனதும் லேசானது. பேசிவிட்டு வைத்தவள் தீவிரமாய் யோசிக்க ஆரம்பித்தாள் என்ன சொல்வது என்று. என் காலேஜில் டிகிரி இஷ்யூ பண்ணுறதை பற்றி மீட்டிங் இருக்காம். நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. தயக்கம் இல்லாமல் சொன்னவளை நிமிர்ந்து பார்த்தார் சகந்தலா. அன்றைய நாளுக்கு பிறகு அவளிடம் பேசுவதை விட்டிருந்தவள். எத்தனை முகம் சுருக்கினாலும் ஒட்டி ஒட்டி வரும் மருமகள் மீது மெல்லிய பிடிப்புமே உண்டாகி இருந்தது. என்ன மீட்டிங்? அது மீட்டிங் அத்தை, டிகிரி இஷ்யூ பண்ணுறதை பற்றி. போயிட்டு எப்போ வருவே யாமினி? தெரியல அத்தை. லெக்சரர் ஃப்ரீயாக இருந்தால் பேசி முடிச்சுட்டு வந்துடுவேன். அவங்க என்கேஜ்டாக இருந்தால் தான் லேட் ஆகும். எந்த தங்கு தடையும் இன்றி போய் வந்தது. அவளை பொறுத்தவரை இதெல்லாம் பொய்யில் சேர்த்து இல்லை. யாரையும் பாதிக்காத, எதுவும் தவறே இல்லை என்ற இலக்கணத்தை வகுத்து வைத்திருந்தாள். அது ஒரு வகையில் சரிதான் என்றாலும் நம்முடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதுதானே வாழ்க்கை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கொண்ட பொருளையே மற்றவர்களும் எடுத்துக்கொள்வது எப்படி சாத்தியமாகும்? சகுந்தலா சம்மதித்து அனுப்பி வைத்தாள். மெல்ல வானம் திரள ஆரம்பித்தது. அலுவலக வேலையை முடித்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தார் பரமேஸ்வரன். இந்த டீலிங் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு மிஸ்டர் பரமேஸ்வரன். ரொம்ப சந்தோஷம். கை கொடுத்தவரை பெருமிதமாக பார்த்தார். கார் டீலிங் துறையில் ஒரு முக்கிய ஒப்பந்தம் ஆகி இருந்தது. அந்த சந்தோஷத்தை கொண்டாட பார்ட்டிக்கு ஏற்பாடாகி இருந்தது. பரமேஸ்வரன், நீங்கள் செய்திருக்கிறது ரொம்ப சிறப்பான வேலை. நான் இதுக்காக உங்களுக்கு ஒரு பார்ட்டி தர விரும்புகிறேன். பார்ட்டியா என்று இழுத்தவர் குணம் தெரிந்ததால் சத்தமாக சிரித்தார். உங்களுடைய குணம் தெரியும் மிஸ்டர் பரமேஸ்வரன். ஒரு மூவி போகலாமா? ஜஸ்ட் ஒரு நினைவா? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஜெரால்ட் சொன்ன நிமிடம் மென்மையாக சிரித்தார். சினிமாவுக்கா? நான் சினிமா பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதே சார் என்றவர் மையமாக சிரித்தார். கமான் மேன், ஜஸ்ட் ஒரு மெமரி. போயிட்டு அப்படியே ஹோட்டல் போயிட்டு வந்துவிடலாம். சீனியர் அதிகாரி வற்புறுத்தும் போது வேறு வார்த்தைகள் இல்லை அவரிடம். 35 வருட சர்வீஸில் உடன் இருந்தவர் பணி மாற்றலில் செல்கிறார். கூடவே ஒரு பெரிய டீலிங் முடிந்திருந்தது. வீட்டுக்கு அழைத்து சகந்தலாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார். தியேட்டர் வாசலில் முன் வந்து இறங்கிய போது மதிய நேரத்து காட்சியில் அவ்வளவாய் கூட்டம் இல்லை. காமெடி படம் என்பதால் கூட்டம் சொற்ப அளவில் இருந்தது. டிக்கெட் வாங்கி கொண்டு உள்ளே சென்று அமர்ந்தனர். மீட் மிஸ்டர் ஜெஃப்ரி, என் வுட்பி. ஜெஸ்ஸி, ஜெஃப்ரி பேர் பொருத்தமே பிரமாதம். யாமினி சொன்னபோது ஜெஃப்ரியின் முகத்தில் பெருமிதம் தவழ்ந்தது. உங்க ஹஸ்பண்ட் வரலையா என்றான். என்ன பதில் சொல்வது என்று ஜெஸ்ஸியை பார்க்க அவள் தோள்களை குலுக்கி கொண்டு சொன்னாள். அவர் ரொம்ப மூடி டைப். மூடினா சரியான டப்பா மூடி. இன்னும் அவங்க எல்லாம் முன்னேற ஒரு நூற்றாண்டு ஆகும். இருவரும் சிரித்த போது யாமினியின் முகம் வாடி போனது. கமான் சிஸ், எல்லாம் சரி ஆயிடும். இப்போ மூவி பார்க்கிற நேரம். அவங்க மூட் அவுட் பண்ணாத என்றான். ஜெஃப்ரி புன்னகையுடன் 3 சீட்டுகள் வாங்கி கொண்டு வந்தான். யாமினி, ஜெஸ்ஸி, அவளுக்கு அடுத்து ஜெஃப்ரி. ஜெஸ்ஸி அவன் கையோடு கை கோர்த்து தோளில் சாய்ந்து கொண்டு பேசி சிரிக்க சட்டென்ற யாமினியின் மனதிலும் அந்த ஏக்கம் படர்ந்தது. இதுவரைக்கும் 4-5 சினிமாக்கள் வந்திருப்பாள் ஆத்ரேயனுடன். சைவ சித்தாந்தம்தான் அவனுடைய நடவடிக்கையில்
அப்படி ஒரு நாகரிகம் பேணுவான். ஏன் இப்படியெல்லாம் இல்லை என்ற கேள்வி கேட்டால் அப்புறம் இவர்களுக்கு வீடு எதற்கு என்று கோபமாய் கேட்பான். அவள் வயதுக்கு அதெல்லாம் புரியாது. சில சலுகைகளை எதிர்பார்த்து ஏமாறும் ஜெஸ்ஸியும் ஜெஃப்ரியும் கொஞ்சிக் கொண்டு இருப்பதைக் கண்டு ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாள் வெப்பமாக. திரையில் வந்த கதாநாயகன் மெலிதாய் ஆத்ரேயனின் சாயலில் இருக்க கணவனின் நினைவு அவளை வெகுவாய் வாட்டியது. படம் சுமார் ரகம்தான். படம் முடிந்து வெளியில் வந்தனர். 3 தியேட்டர்களை உள்ளடக்கிய அந்த வளாகத்தில் 2 தியேட்டர்களிலும் படம் விட்டிருக்க கூட்டம் வெளியேற ஆரம்பித்திருந்தது. ஜெஸ்ஸியின் ஃபோன் அடித்தது. யாமினி அம்மாவுக்கு ஜெஃப்ரி கூட சினிமாவுக்கு வந்தது தெரிஞ்சதுன்னா கொன்னுடுவாங்க. நான் சந்தடி இல்லாத இடத்துல போய் ஏதாவது பேசி சமாளிச்சுட்டு வர்றேன். நீங்கள் கார் பக்கத்தில் வெயிட் பண்ணுங்க. ஓட்டமும் நடையுமாக ஓடி மறைய கூட்டத்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் யாமினி. ஏதாவது சாப்பிட்றீங்களா யாமினி என்று கேட்டவன் அவள் பதில் தர காத்திராமல் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வந்து தர அதை பெற்று கொண்டவளுக்கு கிளைமேட் அழகாய் ஒத்துழைத்தது. ஆனால் விதி ஒத்துழைக்கவில்லை. மாடியில் படம் முடிந்து கீழே இறங்கி வந்த பரமேஸ்வரன் கண்ணில் முதலில் பட்டது ஐஸ்கிரீம் கைகளில் வழிய அந்நியர் ஒருவரோடு பேசி சிரித்து கொண்டிருந்த மருமகள்தான். கண்களை நம்ப இயலாமல் திரும்பவும் பார்த்தவரின் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. இன்னும் கூட நடுத்தர வர்க்கத்தில் மிச்சம் இருக்கும் அத்தனையும் மிச்சம் இல்லாமல் அவர்களிடம் இருந்தது. மேல் வர்க்கத்தில் இதெல்லாம் நாகரீகம், அடித்தட்டில் இதெல்லாம் வாழ்க்கை ஓட்டம். ஆனால் இவர்களுக்கு மருமகளையே வெறித்து பார்த்து கொண்டிருக்க தன் உள் உணர்வு உந்த திரும்பி பார்த்தவளின் சப்த நாடியும் ஒடுங்கியது. கதவிடுக்கில் தத்தளித்த அணில் குஞ்சை போல ஹீனஸ்வரத்தில் அலறுவது யார் செவியையும் எட்டாமல் போனதுதான் யாமினியின் பரிதாப நிலை. இரவு இன்னும் தொடரும் என்று போட்டுவிட்டு நிலவு நகர்ந்து நகர்ந்து அவ்விடமே நின்றது. மற்றைய நாளாயிருந்தால் 3/4 வட்ட நிலவை 3/4 மணி நேரத்துக்கு குறையாமல் ரசித்திருப்பாள் அவ்வெள்ளந்தி பெண். இன்று அவள் மீதே பழிச்சொல் சொல்லி கூண்டில் ஏற்றி இருக்கிறார்கள். யார் முதலில் பேச்சை தொடங்குவது என்ற நளினத்தில் காத்திருக்க ஒரு மந்தத்தை அத்தனை சீக்கிரம் உடைத்துவிடும் பக்குவமற்ற நிலை இல்லை இருபுறமும். சம்பந்தி, கஸ்தூரிதான் குற்ற உணர்வை சுமந்த குரலில் அடைத்தார். கையெடுத்து கும்பிடுற, என்ன அப்படி கூப்பிடாதீங்க. கல்யாணமான 3 மாசத்துல எத்தனை போய் எவ்வளவு பெரட்டு. உண்மை இல்லை, வேலைகள் தெரியாது. அதனால என்ன என் பொண்ணு நான் செய்ய மாட்டேன்னா இழகி போனதுக்கான ஈன பரிசை எனக்கு உங்க பொண்ணு கொடுத்துட்டா. சகந்தலாவின் குரல் ஏகத்துக்கும் வலியை பிரதிபலித்தது. அங்கிருந்த மாடிப்படிகளில் தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்தான் ஆத்ரேயன். இன்னைக்கு அதுக்கு ஹைலைட்டா என்ன பண்ணி இருக்கா? யாரோ ஒரு பையனோட சினிமாவுக்கு போயிருக்கா. ஆனா எங்கிட்ட யூனிவர்சிட்டி போறதா பொய் சொல்லி இருக்கா. யார் அந்த பையன்? சகந்தலா கேட்ட கேள்வியில் குடும்பமே தலை குனிய ஆத்ரேயன் எங்கோ பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். யாமினியின் அண்ணன் மாதவனுக்கு தங்கை மீது அவ்வளவு கோபம் வந்தது. சட்டென்று அவள் கன்னத்தில் ஒரு அறை விட ஆத்ரேயன் உட்பட அத்தனை பேரும் அதிர்ந்து நின்றனர். அவன் அடித்த நொடி அவள் கண்களில் ஆத்ரேயனிடம் தஞ்சம் தேடி தவிக்க அவன் பார்வை தன்னால் தாழ்ந்தது. அசிங்கம் பண்ணி வச்சிருக்க. சின்ன பிள்ளைன்னு உனக்கு அத்தனை அன்பும் அக்கறையும் காட்டினா போன இடத்துல எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்க. அவனுடைய குரலில் இருந்த கோபம் இன்னும் ஒன்று சேர்த்து கன்னத்தில் அறைய அறை விழுந்த வேகத்தில் பொறி கலங்கி போனது. அப்பா, நான் பொய் சொன்னது தப்புதான். ஆனா இந்த பொய்யால யாருக்கும் எந்த பாதகமும் வராதுன்னு நினைச்சேன். ஆனா அது எனக்கு திரும்பி வரும்னு நான் நினைக்கல. ஜெஸ்ஸியுடைய உட்பி தான் அவர். அவர் வெளிநாடு போறதால ஃபேர்வெல். இந்த நிகழ்ச்சிக்கு ஜெஸ்ஸியும் கூடத்தான் வந்திருந்தா. அங்கிள் பார்த்தப்போ அவ ஃபோன் பேச போயிருந்தா. அழகையுடன் அவள் சொன்ன அவள் உண்மையை யாரும் நம்ப தயாராக இல்லை. அவள் பேசிய பொய்கள் உண்மையை மேகமாய் மறைத்து நின்றது. அந்த கரிய மேகத்தின் சுழலில் நிற்க முடியாமல் சிக்கி திணறிக்கொண்டு இருந்தவளை பார்க்க மினிக்கு பாவமாக இருந்தது. பக்கத்தில் வந்து அவளை ஆதரவாக அணைத்து கொண்ட நிமிடம் உடைந்து போனாள். தன் நிலை மறந்து அழுபவளை நிமிர்ந்து பார்க்க கூட யாரும் தயாராயில்லை. நாம சொல்ற பொய்யால யாருக்கும் பாதகம் இல்லையா? எவ்வளவு சேஃபா சொல்றான்னு பார்த்தீங்க தானே? பொய்ங்கிறது மனக்கழிவு. அதனால சாதக பாதகம் பார்த்து பேசுறது என்ன விதமான குணம்? பொய்க்குள்ள தன்னை மறைச்சுக்கிறவ உண்மையை எப்போ பேசுறா, பொய்யை எப்போ பேசுறான்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு பொய் சொல்லிட்டு சினிமாவுக்கு போனவ நாளைக்கு இதையும் தாண்டி போக மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? சகந்தலா கேட்ட துணியில் அதிர்ந்து போய் அத்தனை பேரும் நிமிர்ந்து பார்க்க ஆத்ரேயனின் குரல் சத்தமாக வந்தது. அம்மா, போதும்.
நிதானத்தை தவறவிட்ட சகுந்தலாவும் அமைதியாக விட ஆத்ரேயன் எழுந்து வந்தான். சாரி அங்கிள் ஆன்ட்டி, இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்தது கனவு மாதிரியான நிகழ்வாய்த்தான் இன்னும் இருக்கு. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு பெண் தேடி வந்ததும் இன்னும் கூட எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு. உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு மினியைத்தான் பிடிச்சிருந்தது. இங்கே வந்த பிறகுதான் இந்த குடும்பத்தையே பிடிச்சது. நிறுத்தினான். அத்தோடு அழுகையையும் நிறுத்திவிட்டு அவன் முகத்தை வெறித்தாள் யாமினி. இந்த காலத்தில் அவ்வளவு அழகான பாண்டிங், இந்த வயதிலும் அண்ணன் தம்பிக்கு தர மரியாதை, கூட்டு குடும்பத்தின் மகத்துவத்தை இந்த வீட்டை தவிர யாருக்கு புரியும்னு நம்பினேன். அதனாலேயே மினியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புத்தி கூர்மை, நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, இப்படி பல விஷயங்கள்ல அவங்க என்னை வியக்க வச்சாங்க. அதனால தான் அவங்கள பெண் கேட்டு வந்ததும். வந்த இடத்துல ஒப்புக்கு சப்பில்லாத காரணத்தை சொல்லி அந்த வரன் தட்டி போகும்போது எனக்கு வருத்தமா இருந்தது. ஆனா இன்னொரு வகையில இதே வீட்டில் இருந்து வரன் எங்களை தேடி வரும்போது கடவுள் ஏதோ செய்தியை நமக்கு சொல்றாருன்னு எங்க வீட்டில் நம்பினாங்க. ஏன்னா நாங்க கடவுளை நம்புறவங்க. சின்ன சின்ன விஷயம் கூட கடவுளின் அனுமதி இல்லாம நடக்காதுன்னு பலமான நம்பிக்கை உள்ளவங்க. மனப்பூர்வமாத்தான் நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். விளையாட்டுத்தனமா சொல்றதா நினைச்சு அவ சொல்கிற பொய்கள் ஆரம்பத்திலேயே எங்களுக்குள்ள கசப்பத்தான் தந்தது. அதை அவளுடைய குழந்தைத்தனம்னு நான் நம்பினேன். இப்பவும் எனக்கு அவ ஒழுக்கத்தின் மேல நம்பிக்கை போகல. அவ மேலதான் நம்பிக்கை போயிடுச்சு. இமைக்காமல் இருந்த யாமினியின் கண்களில் இருந்து சட்டென்று ஒரு துளி கண்ணீர் வடிந்தது. அவ சின்ன பிள்ளை கிடையாது. அவளுக்கு கற்றுத்தர வேண்டிய இடத்திலும் நாங்க இல்ல. சொன்னா புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவமும் யாமினிக்கு இல்ல. அதற்குண்டான படிப்பில்ல, உலக அனுபவம் இல்ல, செலவு செய்கிற காசு எந்த வழியில வருதுங்கிற கவலையும் இல்ல. இனியும் யாமினி கூட இந்த உறவை தொடர முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு கசப்புகள் மறக்க கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். பிறகு என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். ஆழ்ந்த மௌனம் நீடித்தது. பேச்சற்று அமர்ந்திருந்தனர் அனைவரும். ஏதாவது எக்கத்தப்பாய் பேசிவிட அது மற்றவரை காயப்படுத்தி விடுமோ என்ற வரையில் மௌனம் காத்தனர். இத்தனை நேரம் அழுது கொண்டிருந்தவள் மட்டும் அமைதியாக இருந்தாள். மூவரும் எழுந்து வெளியேறினர். சட்டென்று தன்னை சுற்றி வெறுமை சூழ்ந்தது போல உணர்ந்தாள் யாமினி. ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை. ததும்பி நின்று தாழி சொல்பட்டு உடைப்பட்டு போகுமே என்ற பயத்தினால் அத்தனை பேரும் அமைதியாகவே இருந்தனர். விட்டத்தை வெறித்து கொண்டு படுத்திருந்த யாமினி 2 நாட்களாய் யாரிடமும் பேசவில்லை. அவளின் துயரம் அருகில் இருந்ததாலோ என்னவோ அழுத்தமாய் தாக்கியது. மினி அவளை தேடிக்கொண்டு வந்தபோது மொட்டை மாடியில் அமர்ந்து தெருவை வெறித்து கொண்டிருந்தாள். யாமினி, 2வது முறை அவள் அழைத்த போதுதான் நிமிர்ந்து பார்த்தவள் சிரிப்பில் உயிரே இல்லை. நான் வந்ததை நீ கவனிக்கலையா? என்ன பார்த்துட்டு இருக்க? தோ அந்த மேகத்துல தெரிகிற குதிரையா? எனக்கு ஒரு குதிரை தெரியல, 5 குதிரை தெரியுது. யாமினியை கலகலப்பாக்க மினி பேசத் தொடங்க அப்போதுதான் வானத்தை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்களுக்கு உருவமே தென்படவில்லை. வெற்ற வானமாய் வெறுமை பூசி இருந்தது. எனக்கு எதுவுமே தெரியல மினி. எல்லாம் சரியாயிடும் யாமினி. நீ எப்போதும் போல இருக்கணும். உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன பிழைகளை மட்டும் கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்க்கிற ஆத்ரேயன் உன்னுடைய குழந்தைத்தனத்தை கவனிக்க தவறிட்டார் யாமினி. கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் என் அன்பு தங்கச்சி இயல்பா இருக்கணும். சட்டென்று அவளை அணைத்த போது அந்த கதகதப்பில் எதை உணர்ந்தாளோ உடைந்து போய் அழுதாள். மின்மினிக்கு மனது வலித்தது. தன்னை விட 4-5 வயது சிறியவள். தந்தை 2 என்றாலும் தாய் ஒருவராகி போனதால் ஒரு முலையில் பால் அருந்திய சிசுக்களைப் போன்ற பேரன்பு இருக்கும். அவள் கண்களில் திரண்ட கண்ணீர் இவளுக்கும் சேர்த்துத்தான் வலித்தது. ஆறுதல் சொல்லி அவளை அப்போதைக்கு தேற்றி கீழே அழைத்து கொண்டு வரவும் கஸ்தூரியும் சவிதாவும் வெளியில் செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர். அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் யாமினி. அம்மா அவளிடம் பேசுவதையே விட்டுவிட்டாள். பக்கத்தில் நின்ற மின்மினியை தான் பார்வையால் தழுவியவள். மினி, நம்ம செஞ்சி ஜோசியர் சென்னை வந்திருக்கிறதா சொல்லி ஃபோன் பண்ணார். போய் ஒரு நடை பார்த்துட்டு வந்துடுறோம். உன் விஷயமாத்தான். புடவையை சரி செய்து கொண்டே சொன்னவர் மகள் பக்கமாய் திரும்பவே இல்லை. யாமினியின் தொண்டை முடிச்சு ஏறி தாழ்ந்தது. கண்ணீர் கரை கட்டியது. அவள் கைகளை அழுந்த பற்றி விடுவித்தாள் மினி. சின்னம்மா, இப்ப இருக்கிற மனநிலைக்கு இது அவசியமா என்றாள் தன்மையாக. இப்படி ஒரு நிலைமைக்கு யார் காரணம் மினி? ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்ததா? புகுந்த வீட்டில இருந்து பெண்ணை பற்றி சொல்ற செய்தி கேட்டு பூரிச்சு நிற்கணும்.
எவ்வளவு பெரிய பேர் வாங்கி கொடுத்துட்டா. இந்த அவமானத்தை கடந்து நான் எழுந்து நடமாட்டுறதே தெய்வ சங்கல்பம். உன்னுடைய அம்மா என் கையில் உன்னை பிடிச்சு தந்தது போல ஒரு உத்தமமான துணைக்கு உன்னை கை பிடிச்சு கொடுக்கற கடமைக்குத்தான். பெத்த பிள்ளையால் அடைஞ்ச அவமானத்தை வளர்த்த பிள்ளை நீ சரியாக்கு தருவேன்னு நம்புற என்றவள் யாமினியின் புறம் திரும்பாமலே வெளியே சென்றாள். யாமினியின் சந்தோஷங்கள் சட்டென்று உதிர்ந்து போனது. மெல்ல அவள் புறங்கையை அழுத்துவிட்டு எழுந்து போனாள் மினி. தனிமை என்ற நோவினை தாக்க அடங்காத அழுகை வந்தது. அழும் வயதில்லை, நிஜம் புரிந்தது. வீட்டிலோ கல்லூரியிலோ அவள் புறமாய் தவறு நேர்ந்தால் அதை சரிக்கட்ட அம்மாவும் அப்பாவும் மெனக்கெடும் பிரியம் இப்போது இல்லை. அவளுடைய பிழைகளை தங்கள் மரியாதையுடன் பொருத்தி பார்க்கும் உளவியல் மாற்றம் வந்திருந்தது. 21 வயதுக்கான பக்குவம் அவளிடம் இல்லாமல் போனதோ? திருமண வாழ்க்கை என்ற கையில் சிக்காத காற்று மறைந்து போனது. சிதைந்த ஓவியத்தின் கிழிந்த பகுதியை கைகளில் ஏந்தி கொண்டு தனிமையில் நின்றாள். பயமாக இருந்தது. கனவு காணும்போது கோபம் கொள்ளாத கணவன், தவறுகளுக்கு அனுசரிக்கும் மாமியார், சிரித்து பேசும் நாத்தி நங்கை கனவை விட்டு கீழிறங்கி வரவே இல்லை. நிஜத்தில் மனிதர்கள் நிழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தார்கள். நிழலை போல கனிந்தில்லை. மாலை வரைக்கும் அப்படியே அமர்ந்திருந்தாள். அவளிடையே இருந்த துருதுருப்பு காணாமல் போயிருந்தது. மாலை வீடு வந்த அப்பா அவள் நிலையை பார்த்து துணுக்குற்றாலும் அவளிடம் எதுவுமே கேட்கவில்லை. கேசவா, பிள்ளையை அத்தனை பேரும் சேர்ந்து கைவிட்ட மாதிரி தோணுது. இப்படி இருக்காதையா. அண்ணன் சொன்ன நொடி நிமிர்ந்து பார்த்தார் வேதனையாக. பிள்ளைகளை கட்டி தந்தா பொறுப்பா இருக்குன்னு பேர் எடுக்கணும். இப்படி ஒரு பிள்ளையான பாராட்டணும். ஏன் நம்ம மினியை கட்டி கலங்கிறது அவங்க மனசில் கட்டிக்கலங்கிறது அவங்க மனசில் ஆதங்கமாக ஊறி இருக்கு. அப்போது நம்ம பிள்ளையோட குணம் எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பாதிச்சிருக்கு. ஒரு வகையில் வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு வகையில் எனக்கு பெருமையாக இருக்குது. நெஞ்சார சொன்ன தம்பியை பார்த்து கண்கள் கலங்கியது. கேசவா, நம்ம பிள்ளையை நாமளே குறைச்சி பேசக்கூடாது. 2 நாள் போகட்டும். மாப்பிள்ளை வீட்டில் நாம் போய் பேசி புரிய வைப்போம் என்றவரிடம் வலுவில் தலையசைத்தார். இல்லைண்ணே, அவர் வேற எதுவும் சொல்லி இருந்தா நானே அவர் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டிருப்பேன். ஆனால் அவர் சொன்ன விஷயம் இவ கண்ணியத்து மேலே. அதை இவளும் ஒத்துக்கிட்டப்போ இத்தனை மோசமான பிள்ளையா பெற்றிருக்கோம்னு அவமானமாக இருக்குது. இத்தனை காலத்தில் இவ என்னென்ன தப்பு செஞ்சிருப்பாளோன்னு யோசனை ஓடுது. சித்தப்பா, மினியின் சத்தத்தில் யாமினி வாய் மூடி கண்ணீரை அடக்கிய துயரம் காணாமல் போயிருந்தது. அவ தப்பே செய்திருந்தாலும் அதை கண்டுபிடிக்காம விட்டது உங்களுடைய தவறு. மொத்த குற்றத்தையும் அவ மேல சுமத்திட்டு விலக பார்க்காதீங்க சித்தப்பா. அதுக்கு அவளை புரியாம போனதுல பெரிய தப்பில்லை. ஆனா நீங்களும் அவரோட கண்ணிலேயே பார்க்குறீங்க பாருங்க, அதுதான் தப்பு. இனிமே இப்படி பேசாதீங்க ப்ளீஸ். கோபமும் கண்டிப்பும் கலந்த குரலில் மினி சொன்ன போது அவள் முகத்தையே பார்த்தார் ஆதிகேசவன். மனம் சொல்லோனா வருத்தத்தில் வாடியது. மினி, இதைத்தான் யாமினி கிட்ட எதிர்பார்க்கிறோம். அவளுக்கு இந்த தெளிவும் அறிவும் எப்போ வரும்? ராத்திரியில் எழுந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ஓடுறதும், கொட்டை கொட்டை பூவு எப்போ மலரும்னு முன்னாடி உட்கார்ந்து கிடக்கிறதும், மழையில் பரதநாட்டியம் ஆடுறதும் சினிமாவுக்கு தான் லாய்க்கு, நிஜத்துக்கு இல்லை. என்னவோ போ, அவளை பெற்றதால் நாங்கள் பெருமை அடையலை வருத்தத்தோடு சொல்லிவிட்டு போனவரையே பார்த்து கொண்டிருந்தாள். நாட்கள் உருண்டு கொண்டிருந்தது. வேறில்லாமல் சிரிக்கும் பிளாஸ்டிக் பூவை போல இருந்தது ஆத்ரேயனின் நிலை. இயல்பானவன், ஆண் பெண் என்ற வரையறையை வகுத்து வைத்திருப்பவன். பெண்ணியம் பேசும் பெண்களிடம் சற்று ஒதுங்கி போய்விடுவான். பெண்ணியம் என்பது உடையில் இல்லை, உள்ளத்தில் இருக்கிறது என்ற அவனுடைய கருத்துக்கு வாதாட மாட்டான். ஆனால் வாழ்ந்து காட்டுவான். 6 மாதம் என்பது பெரிய இடைவெளி இல்லைதான். ஆனால் அதை பெரிதாக்க பார்த்த அம்மாவிடம் கடுமையாய் பேசி நிறுத்தியிருந்தான். அவ தப்பு செய்கிறவ இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் புரியும். இப்படி நடக்கிறதும் தப்பா பார்க்கப்படும்னு அவளுக்கு உணர்த்தணும். அதுக்குத்தான் இந்த தனிமை. இந்த தனிமையில எங்களுக்கு நடுவில் இருக்கிற அகழியை குளமா மாத்தாதீங்க. சிந்தனைகள் சுரக்காமல் அந்த சிற்றோடை வற்றி போகட்டும். அவனுடைய கண்டிப்பான பேச்சு சகுந்தலாவையும் பரமேஸ்வரனையும் வாய் அடைக்க வைத்திருந்தது. 3 மாத தாம்பத்தியம் தந்த உணர்வுகளில் இரவில் தூக்கம் தொலைத்தான். தள்ளி நின்று சிந்தித்த போதுதான் ஒரு தனி உலகத்தை தனக்கு தந்திருக்கிறாள் என்று புரிந்தது. அதி, அங்க பாருங்களேன், வெள்ளை குதிரை எங்க என்பான் சலிப்போடு. சற்று நேரம் போனை நோண்டலாம் என்ற மாடிக்கு வந்தால் பின்னாலேயே வந்து அமர்ந்து கொண்டு
என்ன இது என்ற எரிச்சல் வந்தாலும் புது மனைவியிடம் காட்ட இங்கிதம் தடுக்கும். அதோ அந்த நிலவுக்கு பக்கத்தில் இருக்கே, அந்த மேகம்தான். இவன் கையை இறுக பற்றி கொண்டு குதூகலிப்பாள். ஆச்சரியத்தோடு அண்ணாந்து பார்த்தால் கலைந்து பரவும் மேகத்தை தவிர வேறெதுவும் இவன் கண்ணுக்கு தெரியாது. தோ அந்த நிலாவுக்கு பக்கத்தில் இருக்கே, அந்த மேகம்தான், அவள் குதூகலிப்பாய் சொல்ல. ஆச்சரியத்தோடு அண்ணாந்து பார்த்தால் கலைந்து பரவும் மேகத்தை தவிர வேறெதுவும் இவன் கண்ணுக்கு தெரியாது. இப்போ அந்த வெள்ளை குதிரைக்கு கருப்பு வால் வச்ச மாதிரி இருக்கு. அதை மேலே ராஜா வேற தெரியறா. டேய், எந்த நாட்டு ராஜாடா நீ? மனம் விட்டு சிரிப்பாள். எத்தனை முயன்றும் இவன் கண்ணில் எதுவும் தென்படாது. இப்படியே அண்ணாந்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா உன்னை பைத்தியம்னு தான் சொல்வாங்க. அவள் தலையில் அடித்தால். சத்தமாக சிரிப்பான். யார் சொல்வா? நீங்க தான் சொல்வீங்க. இதுக்கெல்லாம் ஒரு ரசனை வேணும் பாஸ் என்று அவள் சிரிக்கும் வெள்ளந்தி சிரிப்பு மனதில் அப்படியே அப்பி இருந்தது. மிஸ்டர் ஆத்ரேயன், என்ன கனவில் இருக்கீங்களா? பக்கத்தில் வந்து இருமுறை நாற்காலியை தட்டியதும் சட்டென்று மீண்டவன் அசட்டையாய் சிரித்தான். சாரி, ஏதோ ஞாபகம். சொல்லுங்க சார், உங்க யூனிட் ஒர்க் எல்லாம் எப்படி போகுது? ரொம்ப ஃபைனாக போகுது சார். நீங்கள் கொடுத்தா ப்ராஜெக்ட்டுக்கு அதிகபட்சம் 2 நாள் கூட தேவைப்படாது. வெல், இந்த யூனிட்டில் சின்சியர் ஹார்டு ஒர்க்கர்னா நீங்களும் மிஸ் மின்மினியும் தான். அவங்க இங்கேருந்து வேற ஆஃபீஸ்க்கு மாற்றலில் போகும்போது எனக்கு வருத்தம்தான். ஆனால் இப்போ அவங்க இல்லாத இடத்தையும் ஈடு கட்டிட்டீங்க ஆத்ரேயன். வெல் டன். அவர் கை தந்த போது மென்மையாய் புன்னகைத்தான். அவங்க உண்மையில் திறமைசாலி. திறமையும் சேரணும்னு நாங்களும் விரும்பினோம். ஆனால் கடவுள் பிராப்தம் இல்லை என்றார் நிஜமான வருத்தத்தோடு. ஏனோ அந்த சொல் ஒவ்வாமையை உருவாக்கியது. ஆரம்ப நாட்களில் அதை ஆதங்கமாய் பதிவு செய்தவனுக்கு இப்போதெல்லாம் அதை தொட்டு பேசுவது ஒருவித ஒவ்வாமையை உருவாக்கியது. பேச்சை அதிகம் வளர்த்தெடுக்காமல் கத்தரித்து சிறிதாய் புன்னகைத்தான். நாங்கள் உங்கள் பர்சனலில் தலையிடுறேன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அஃபீஷியல் பார்ட்டிக்கு கூட அவங்கள அழைச்சிக்கிட்டு வர்றது இல்லையே. தப்பாக நினைக்கல. அதே நேரம் நான் எதையும் ஷேர் பண்ண விரும்பலை சார் என்றான் பட்டென்று. அவர் தோளை குலுக்கி கொண்டு சென்று விட்ட போதிலும் அந்த கேள்வி அவனுக்குள் வெகுவான அழுத்தத்தை தந்தது. நகம் கடித்து காத்திருந்த நேரம் உள்ளும் புறமும் கூட்டம் நிரம்பித்தான் வழிந்தது. உள்ளிருந்து வெளியே வந்த செவிலி சிடுசிடுத்தாள். யார்மா நீங்க? டாக்டரை பார்க்கணுமா? அவசரமாய் தலை அசைத்தவளுக்கு சீட்டை எழுதி கையில் நீட்ட பேந்த விழித்தாள். என்னம்மா? குணவதியாய் அச்செவிலி கேட்க இப்படி ஒரு சூழ்நிலையில் மனிதர்களை சந்திக்காதவள் நிறைய தடுமாறினாள். நான் டாக்டரை பார்க்கணும் என்றாள் மெல்லிய குரலில். எதுக்கு? வெளியில வேலை விஷயமா போட்டு இருந்தீங்களே, அது விஷயமாத்தான். ஏற இறங்க பார்த்தவளுக்கு அவள் புறம் நம்பிக்கை வரவில்லை. மெல்லிய சங்கிலியில் தாயலி அணிந்திருந்தாள். இன்னும் குழந்தைத்தனம் மாறாத முகம் மலங்க விழிப்பது கூட அவளுக்கு அழகாயிருந்தது. அத்தனை கூட்டத்தை தக்க வைத்து கொண்டு உள்ளே அழைத்து சென்றாள். எங்கிருந்துமா வர்ற? சொன்னாள். இங்கிருந்து 4-5 ஸ்டாப்பிங் இருக்குமேம்மா. தலையசைத்தாள். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வேலைனாலும் உள்ளேயும் உங்களுக்கு வேலை இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை சார், ஆனால் நான் கற்றுக்குவேன் என்றவளின் தன்னம்பிக்கை வெகுவாய் பிடித்திருந்தது. சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடணும். இங்கே வர நபர்களுக்கு ஐ டிராப்ஸ் கொடுத்து உட்கார வைக்கணும். அவங்களுக்கு டோக்கன் இஷ்யூ பண்ணி அதன் பிரகாரம் அனுப்பணும். கேஷ் கலெக்ஷன் பண்ணணும். அவ்வளவுதான் வேலை. நைட் 10 மணி கூட ஆகலாம். பேஷண்ட் இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆகும். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அவர் சொல்லியதை முழுதாய் கூட கேட்காமல் தலையை அசைத்தாள் அவசரமாய். இப்போதைக்கு 5,000 தான் தர முடியும். நீங்கள் 3 மாதம் தாமதிச்சா இன்னும் ஒரு 1,000 சேர்த்தி தருவேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம். வார்த்தைகள் ஆப்ரேஷன் செய்தது போல பதம் பார்த்தது. தலையாட்டிவிட்டு வெளியே வந்தாள். நர்ஸ் லெட்ஜரை எடுத்து நீட்டி அவளுடைய முகவரியையும் படிப்பையும் எழுத சொன்னாள். நாளை வரும்போது ஆதார் அட்டையுடன் வரும்படி சொல்லிவிட்டு பேஷண்ட்டை பார்க்க நகர்ந்தாள். வெளியில் வந்தவளுக்கு துக்கமும் துயரமும் சந்தோஷத்தை உற்பத்தி செய்தது. அதற்கேற்ற படிப்பும் இல்லை, அதனால் உண்டாகும் பக்குவமும் இல்லை. அன்று ஆத்ரேயன் சொன்ன வார்த்தையில் மண்டி கிடந்த தாழ் உணர்வு அவளை வெகுவாய் பாதித்தது. களிப்பும் சுகமுமாய் அவள் கழித்த காலத்தை இனிப்பும் துவர்ப்புமாய் எதிரில் வந்து நின்று கேலி பேசியது அவனுடைய அலட்சிய சொல். பேருக்கு படிப்பு நாகரிக வளர்ச்சிக்கு காரணமாகும் என்பதை தவிர படிப்பின் முக்கியத்துவம் அவள் அறியவே இல்லை.
அவள் குடும்ப சூழலும் அந்த வகையில் இல்லை. ஆனால் இன்று புரிந்தது. நிமிர்ந்து நிற்க கல்விதான் முதுகெலும்பு என்று. என்னம்மா டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்ற, இத்தனை அரியர் வச்சிருக்க? கம்ப்யூட்டர் கத்திருக்கையா? டேலி தெரியுமா? அது தெரியாம எப்படி அக்கவுண்ட்ஸ் பார்ப்ப? வெளியில் இறங்கிய நிமிடம்தான் தனக்கு எத்தனை விஷயம் தெரியாது என்பதே அவளுக்கு தெரிந்தது. குன்றி போனாள். தான் படித்ததாய் சொல்லி கொண்ட படிப்பிற்கு என்ன மதிப்பு? டீச்சிங்கிற்கு எல்லாம் இங்கே ட்ரைனிங் பண்ண டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 4 டிகிரி கையில் வச்சிருக்காங்க. இத்தனை அரியரோட உங்களை ஏன் எடுக்கணும்? ஏகத்தாளமாய் கேட்டவர் அவளிடம் மிச்சமிருந்த தன்னம்பிக்கையை உடைத்தார். லாயக்கற்றவளாய் தன்னை உணர்ந்தாள். முதலில் அரியர்கள் கிளியர் செய்ய வேண்டும் என்ற வைராகியம். சட்டென்று தன்னை அந்தரத்தில் தவிக்கவிட்ட குடும்பத்தினரிடம் ஒதுக்கம். நாட்கள் நகர்ந்த போது வீட்டினர் கோபம் மட்டுப்பட்டிருந்தது. நாங்கள் வேணும்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போய் கெஞ்சி பார்க்குறோம். இனிமே இப்படி எதுவும் நடக்காதுன்னு கேட்போம். வேற என்ன செய்யறது? நம்ம பக்கம் தப்பிருக்கும் போது அண்ணன் தனக்காக பேசுகிறானா என்ற சந்தேகம் எழுந்தது. என் பக்கம் தப்பிருக்கும்னு நம்புறியா அண்ணா என்றாள் விரக்தியான பார்வையில். பதில் பேசாமல் அமர்ந்திருந்தான். நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், என்னை கொஞ்சம் விட்டுடுங்க ப்ளீஸ். அவர் கேட்ட 1 வருஷம் போகட்டும், அது வரைக்கும் யாரும் எதுவும் பேச வேண்டாம் என்றவளின் கூற்றில் இருந்த தீவிரம் புரிந்ததோ அல்லது தோற்றுப்போன வாழ்வில் நின்றவள் மீது இயல்பாய் உண்டான அலட்சியமோ எதுவோ ஒன்று அவள் பேச்சை கேட்க சொன்னது. அவள் வேலை தேடுகிறாள் என்று அறிந்ததும் அவன் 4 டிகிரி வச்சுட்டு வேலை தேடும் போதே நினைச்ச வேலை கிடைக்கல. அறகுறையா படிச்சதோட வேலைக்கு போகணும்னா நடந்த மாதிரி தான். முதல்ல இவ அரியரை கிளியர் பண்ண சொல்லுங்க. பிஜி ஜாயின் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ண சொல்லுங்க. பிறகு வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம். இதெல்லாம் செய்து முடிக்க இவ படிக்கிற வேகத்துக்கு 10 வருஷம் பிடிக்கும். மாதவன் எள்ளலாய் சொன்னபோது முகம் சுருங்கி போனாள். உண்மையில் அவள் நிலை பரிதாபமாகத்தான் இருந்தது. ஒருவித அழுத்தத்தை தன்னை சுற்றி உணர்ந்தாள். இதுவரை திருத்தாமல் கைவிட்டவர்கள் அவள் தவறை பெரிதுபடுத்தி அதில் தங்கள் பங்கு இல்லவே இல்லை என்ற தற்காப்பிற்குள் பதுங்கி கொண்டார்கள். யாமினி தனியாகி போனவள். எது சரி எது தவறு என்ற அறிவுரைக்கு காத்திருந்து தோற்றவள் தனக்கு சரி என்பதை செய்ய ஆரம்பித்தாள். முதல் நாள் வேலையில் அத்தனை தடுமாற்றம். கண்ணுக்கு மருந்து விடும் சமயம் நடுக்கத்தில் தவறவிட்டாள். என்னம்மா கண்ணில் மருந்து விட சொன்னா கன்னத்தில் விடுற? பேஷண்ட்டின் முறைப்பும் காசை சரியாய் கணக்கிட்டு வாங்கவில்லை என்ற புகாரும் என்று செவ்வனே கழிந்தது. என்றாலும் ஏதோ ஒரு மன திருப்தி. வீடு வந்து சேர்ந்தபோது அம்மா முறைத்த முறையில் கண்கள் வெளியில் தெரித்து விடும் போல் இருந்தது. எங்கடி ஊர் சுத்திட்டு வர? இதான் சாக்குன்னு கிளம்பிட்டியா? என்ன ஃப்ரெண்டு தேவைப்படுது இன்னும் உனக்கு? வேலைக்கு போயிட்டு வரம்மா, டிஸ்பென்சரியில். என்ன டாக்டர் வேலையா என்றான் மாதவன் கேலியாக. ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வேலை. 5 to 10, 5000 சம்பளம். 12 மணி நேர வேலை. மினிக்கு மாதம் 50,000 சம்பளம். 6 லட்சம் வாங்குறா. அதில் அவ்வளவு மரியாதை வேற. உனக்கு 5 மணி நேரத்துக்கு 5000. இந்த 5000த்துக்கு வேலை செய்ய உனக்கு அசிங்கமா இல்லை? அசிங்கமா இல்லை, நிமிர்ந்து பார்த்து சொன்னாள். என்னை ஏன் போக்கில் விட்டுடுங்க. அசிங்கம் எது அவமானம் எதுன்னு நானே கற்றுக்கிறேன். வலிச்சா அழற, வலி மறந்து சிரிக்கிற, ஆபத்துக்களை ஃபேஸ் பண்ணுற. இது இப்படி இருக்கும்னு எனக்கு கற்பனையில் காட்டாதீங்க. சந்தோஷங்களையும் சங்கடங்களையும் எனக்கு கற்பனையில் காட்டி பிரமிக்கவோ பயம் காட்டவோ செய்யாதீங்க. என்னை என் போக்கில் விட்டுடுங்க அவள் உறுதியாக சொல்லிவிட்டு உள்ளே நகர்ந்தாள். நட்டு வைத்த வேகத்தில் வேர் பிடித்து கொள்கிறது பூ மரங்கள். ஆனால் மூங்கில் மட்டும் வளர்ச்சியின் மலர்ச்சி காட்ட நாள் பிடிக்கும். யாமினியின் வளர்ச்சியும் மலர்ச்சியும் அத்தகையானது. நளினமாய் புடவை உடுத்தி டேகை கழுத்தில் அடைந்து தலைமுடியை வாகாய் கொண்டை போட்டுக்கொண்டு கண்ணாடி முன் நின்ற நிமிஷம் அழகான தோற்றம் வந்திருந்தது. அவளுடைய சின்ன முகம் உருண்டு திரண்டு உருண்டை முகமாய் மாறி இருந்தது. கண்களில் மிதந்த குழந்தைத்தனம் காணாமல் போயிருக்க மை தீட்டிய கண்கள் படபடத்தது, கருவண்டின் சிறகுகள் போல. சிஸ்டர், கொஞ்சம் மருந்து விடுங்களேன். மருந்து விட்டா எரியுமா? அதெல்லாம் எதுவும் பண்ணாது, கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்குங்க. சிஸ்டர், இவ கண்ணை திறந்துட்டா. கண்ணை திறந்தா உங்கள் டோக்கன் கேன்சல் ஆகிடும். நான் சொல்கிறது மட்டுமில்லை, செய்யவும் செய்வேன். 5 நிமிஷம் கண்டிப்பாக கண்ணை மூடணும். 100 வரைக்கும் எண்ணுங்க. கண்டிப்பும் கனிவுமாய் சொல்லிக்கொண்டே மருந்தை ஊற்றினாள். சிஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ. குரலில் பரிச்சயம் அவளை துணுக்குற வைக்க சட்டென்று திரும்பி பார்த்தவள் ஒரு நொடி கண்களில் வியப்பை சிமிட்டி இயல்புக்கு திரும்பினாள். ஆனால் நின்றவன் நிலையோ சிலையோ என வியக்கும் வண்ணம் இருந்தது. சிஸ்டர் என்று அழைத்ததற்காக தன்னை நொந்தவன் என்றாலும் அவளுடைய வளர்ச்சியில் அதில் தெரிந்த மலர்ச்சியில் வியந்து நின்றான்.
அவள் அருகில் நின்ற சகுந்தலா நம்ப முடியாமல் பார்க்க அவள் உடலில் ஒரு விரைப்பு வந்தது. எஸ் யாமினி என்ற அவன் வார்த்தைகளை வெட்டுவது போல் பார்க்க சட்டென்று சுதாரித்தவன். வி நீட் அப்பாயின்மெண்ட் என்றான் கம்பீரமாக. டோக்கனை எடுத்து கையில் தந்தவள் யாருக்கு என்றாள். அம்மாவுக்குத்தான். லெட்ஜரில் பேனாவை வைத்தவள் நிமிர்ந்து பார்த்து கேட்டாள். அவங்க பேரு? ஒரு நொடி விழித்தவன் அம்மாவை குறும்பாய் பார்க்க அம்மாவுக்குத்தான் அத்தனை கோபம் வந்தது. அவளுக்கு கொழுப்பு பாத்தியா? பேர் என்னவாம்? இவளை பார்த்தா எனக்கு கோபம் வரும், நீயே பார்த்து சொல்லிட்டு வா. சகுந்தலா சென்று அமர்ந்து விட அவளை நிமிர்ந்து பார்த்தான். எந்த குறுகுறுப்பும் எதிர்வினையும் இல்லாமல் அவனை பார்த்தாள். அவளிடம் தெரிந்த மாற்றங்கள் பளிச்சென்று அவன் முகத்தில் அறைய மெல்லிய சிலிர்ப்பு வந்தது. அவங்க பேர் சகுந்தலா, வயது 53. அவன் சொன்னதை குறித்து கொண்டு மருந்தோடு வந்தவள் சாய்வாய் தலை சாய்த்து கண்களில் 2 சொட்டு மருந்துகளை விட்டவள். கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்குங்க என்றவள் விலகி போனாள். அமர்ந்து கொண்டவன் மனம் பலதையும் எண்ணியது. திருமணமான புதிதில் ஒவ்வொன்றுக்கும் வியந்தது. அவன் பேசுவதையே வாய் பிளந்து ரசிப்பது, ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளும் 1000 கேள்விகளை வைத்திருப்பது என்று அவளுடைய பரிமாணங்கள் கண்முன் நர்த்தனமிட்டது. அது இங்கே இவள் வேலை பார்க்கிறான்னு தான் கூட்டிட்டு வந்தியா என்று அம்மா சந்தேகமாய் கேட்க அம்மாவை முடிந்த மட்டும் முறைத்து வைத்தான். எங்கள் ஆஃபீஸ் லைனில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், நல்ல பேரும் கூட, அதான் உங்களை அழைச்சிக்கிட்டு வந்தேன். ஆனால் யாமினியை இங்கே இருக்கிறதும் கூட சர்ப்ரைஸ் தான் என்றான் அவளை ரசனையாக பார்த்து கொண்டு. அந்த நீண்ட வரிசை காத்திருப்பில் இருக்க சரசரமென கூட்டம் குறைய ஆரம்பித்தது. பரபரவென இயங்கிக் கொண்டிருந்தவள் இவன் புறமாய் திரும்பவே இல்லை. பட்ட வடுவில் வலி கண்டிருக்கும் அவன் கண்களின் ஆராட்டத்தை கணித்தவளாக மகனின் கைகளை ஆதரவாய் பற்றினார் சகுந்தலா. என்ன அதி, பழைய ஞாபகமா? பழைய ஞாபகம்மா. எதுவும் கத்துக்காம அத்தனையையும் வியப்பா பார்த்துட்டு இருந்த பொண்ணுக்குள்ள வந்திருக்கிற மாற்றம் சந்தோஷமா இருக்கு. அதே நேரம் அந்த மாற்றத்துக்கு நான் காரணமானவனா? என்னால் சந்தோஷப்பட முடியலம்மா என்றான் ஆத்மார்த்தமாக. அவர்கள் முறை வந்து அழைக்கப்பட உள்ளே சென்றனர். கண்ணை பரிசோதித்த டாக்டர், அலர்ஜி ஆகியிருக்கு மேடம், பயப்பட எதுவும் இல்லை. நான் டிராப்ஸ் எழுதி தரேன். காலையிலையும் நைட்லையும் கண்ணை கழுவி விட்டுடுங்க, அலர்ஜி சரியாகிடும். இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கங்க. 3 நாளைக்கு பிறகும் அப்படியே இருந்தா மறுபடியும் வாங்க என்றவர் மருந்தை எழுதி கொடுக்க வெளியில் வந்தனர். கூட்டம் குறைந்திருந்தது. வெளியில் சிறு துளியாய் தூறல் தொடங்கி இருக்க காற்று அதற்கு இதமாய் வீசியது. மழை வரும் என்று கட்டியும் சொல்ல சிறு யோசனையுடன் யாமினியை பார்த்தான். அவள் நிமிர்ந்தே பார்க்காமல் மருந்தை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். யாமினி நிமிர்ந்து பார்த்தவள் ஒற்றை வார்த்தை பேசவில்லை. அவள் கண்களையே பார்த்தவனுக்கு குறுகுறுப்பு தோன்றவில்லை. பிரத்யேகங்களை கடந்திருந்த அவள் கண்கள் என்னவோ செய்தது. எப்படி போவ? ஐ மீன், எதுவும் வெஹிக்கிள் இருக்கா? இல்லை என்றாள் தலை அசைப்பின் வழி. மழை வர மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே இங்கிருந்து வண்டி பிடிச்சு எப்படி போவ? நான் வெயிட் பண்ணுறேன், கிளம்பு என்றான் கடிகாரத்தை கண்களில் பார்த்தபடி. அவள் மறுத்து பேச விளைந்த நிமிடம் சடசடவென மழை பொழிய ஆரம்பித்தது. உதிரி பூவாய் உதிர ஆரம்பித்த மழை கன நேரத்தில் சரம் தொடுத்திருந்தது. டாக்டரிடம் சென்று கணக்கை ஒப்படைத்தவள் வெளியே வரவும் அவளுக்காக காத்து கொண்டு ஆத்ரேயன் நிற்க ஒரு நிமிடம் தயக்கமாக நின்றாள். போகலாமா என்றான். மறுப்பு சொல்லாமல் காருக்கு வந்தாள். அவள் முன்னே அமரட்டும் என்று சகுந்தலா பின்னால் ஏறி இருக்க சத்தமின்றி தானும் பின்னால் ஏறி கொண்டாள். அழுத்தக்காரி என்று சகுந்தலா முணுமுணுத்து கொண்டாலும் அவர் புறம் திரும்பவே இல்லை. தினந்தோறும் காணும் சாலையும் அதிசயத்துக்கு பெய்யும் மழையும் அவளை லயிப்பில் ஆழ்த்தவில்லை. வேவு பார்க்க ஓடி வரும் நிலவும் அதை ஒட்டி கற்பனைக்கு வேலை வைக்கும் ஓவியங்களையும் அவள் ரசிக்கவில்லை. கண்ணாடியில் அவளை உள் வாங்கி கொண்டு வந்த ஆத்ரேயனுக்கு வலித்தது. தினமும் இவ்வளவு நேரமாகுமா? மௌனத்தை முறித்து சகுந்தலாதான் கேட்டார். இன்னும் கூட தாமதமாகும், பேஷண்ட் வர்றதை பொறுத்தது என்றாள் மென்மையான குரலில். இவ்வளவு தூரம் தாண்டி வந்துதான் வேலை பார்க்கணுமா? அப்படி என்ன அவசியம் வந்தது வேலை பார்க்க? உலகத்தை புரிஞ்சுக்கிற பக்குவத்தை தர்றது படிப்பில்லை, அதற்கேற்ற பண்பும் இல்லை. இதெல்லாம் இல்லாத எனக்கு பக்கத்தில் வேலை தேடினா கிடைக்காது. நான் மெனக்கெடணும், என்னுடைய தகுதியை வளர்த்துக்க என்னை நிரூபிக்கணும் என்றாள் ஆணித்தரமாக. மழை விட்ட பூமி பாதி நனைந்தும் நனையாமலும் நமத்து போயிருந்தது. இரவு பூச்சிகள் கிச்சு கிச்சு போல்
ரகசியம் பேசிக்கொண்டிருந்தன. தனிமை அவனுக்கு தேவையாய் இருந்தது. அம்மா உறவு பெண் யாரிடமோ கண் வலிக்கு கண்ணும் காதும் வைத்து படம் வரைந்து கொண்டிருந்தாள். அவன் சிந்தனை முழுக்க யாமினிதான் ஆக்கிரமித்திருந்தாள். அவள் நடை, உடை, பார்வை அத்தனையும் மாறியிருந்தது. அந்த தெளிவின் சாராம்சத்தில் மொத்தமாய் உருமாற்றம் அடைந்திருந்தாள். கத்தரித்து பேசினாள். அளவை படியில் வார்த்தைகள் அளந்து வந்தது. தேவைக்கு கூட யோசித்து சிரித்தாள். சொல்லி தயாரித்த அவள் யாமினி இல்லை என்ற மனது முரண்டியது. அத்தனைக்கும் மொத்தாய்ப்பாய் கைகளை குவித்து வணங்கிய நொடி இருவருக்கும் இடையில் இருந்த இடைவெளி பளிச்சிட்டு தெரிந்தது. விடை பெற்று நகர்ந்த நிமிடம் இவர்களை உள்ளே அழைக்காமல் சென்றது அதிர்ச்சியை தந்தது. பார்க்காதவரை எப்படியோ பார்த்த நொடி அவளின் நினைவுகள் காத்திரமாய் கவ்வி பிடித்திருந்தது அவன் உள்ளே. அலைபேசியை எடுத்தவன் இந்நேரத்தில் என்ற தயங்கியவன் மனைவியை அழைக்க நேரமும் காலமும் என்ற போதனை மனசுக்குள் வர அவளுடைய எண்ணுக்கு அழைத்தான். இரண்டாவது அழைப்பில் எடுத்தவள் எந்த வார்த்தையும் பேசவில்லை. குளிராய் மூச்சு பரிவர்த்தனை நடந்தது. இன்னும் தூங்கலையா யாமினி? அவனுக்கு இயல்பாகவே மென்மையாகத்தான் பேச வரும். அது இன்னும் மிருதுபட்டிருந்தது. இல்ல, படிச்சுட்டு இருந்த. இந்நேரத்திலையா என்றான் வியப்பாக. அரியர் கிளியர் பண்ணணும் இல்ல, அதான். யாமினி என்றான் நிகழ்ச்சியாக. அதற்கு மேல் வார்த்தைகள் அற்றுப்போயிருந்தது. எனக்காகவா? ஐ மீன், நான் சொன்னேங்கிறதுக்காகவா எல்லாம்? இல்ல. திடமாய் அவளிடமிருந்து பதில் வர ஏமாற்றமாய் உணர்ந்தான். எனக்காக. படிச்ச முட்டாளா நான் வாழ்ந்திருந்தேனே, அதுக்காக. நொடி நேர மௌனம் நெடியதாய் நீண்டது. உன்னை கொஞ்சம் பார்க்கணும். நாளைக்கு நீ ஃப்ரீயா? எதுக்கு? கேள்வி வலுவாயிருந்தா பதிலும் வலிமையாயிருக்கும். எனக்கு உங்ககிட்ட பேசணும். அமைதியாக இருந்தவள் பதில் தரட்டும் என்று காத்திருந்தான். நாளைக்கு ஈவினிங் காஃபி ஷாப் வர்றேன். எங்கள் கிளினிக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அங்கே தான். நான் வந்து அழைச்சிக்கிட்டு போகட்டுமா? எனக்கும் பக்கத்தில் தான். இல்லை, நான் சரியாக 4 மணிக்கு வந்துடுறேன். இப்போ வச்சிடுறேன். வைத்து விட்டாள். சந்தனம்தான் மணக்கும் என்று யார் சொன்னது? அவள் சத்தமும் மணந்தது அவனுக்குள்ளே. பிரிவு பெரும் நோய். அந்த நோய்க்கு மருந்தும் பிரிவுதான், விருந்தும் பிரிவுதான். 4 மணிக்கு அலுவலகத்தில் இருந்து பெர்மிஷன் போட்டுவிட்டு காத்திருக்க அவனுக்கு முன்னாக வந்து காத்திருந்தாள். கால் மேல் கால் போட்டு அதிகாரமாய் அமர்ந்திருந்தவளின் கம்பீர தோற்றம் அவள் உள்ளம் நிறைத்தது. சின்னதாய் அடர்ந்த முடியை கொண்டையிட்டு சின்னதாய் பொட்டு வைத்து நேர்த்தியாய் புடவை உடுத்தி அழகாயிருந்தாள். ஒரு நொடி அவன் கண்கள் அவளிடம் ரசனையாய் படிந்து மீண்டது. எப்படி இருக்க யாமினி? நிமிர்ந்து ஆழமாய் பார்த்தாள். இந்த விசாரிப்ப எப்படி எடுத்துக்க? 8 மாசம் என்னுடைய நினைவே இல்லாத மனிதர் இயல்பா விசாரிக்கிறார்னு எடுத்துக்கிட்டுமா, இல்லை இயல்பை மீறி விசாரிக்கிறார்னு எடுத்துக்கிட்டுமா? நல்லா பேச கத்துக்கிட்ட என்றான் மென் நகையுடன். காலம் கத்து கொடுக்குது. ஆதியும் அந்தமும் உள்ள வாழ்க்கையில் நடுவில் நழுவாம வாழறது எப்படின்னு. பேச்சுக்கு பேச்சு பதில் பேசும் அவளின் குணம் பிடித்திருந்தது. ஆனால் பிள்ளை குணத்தை, கிள்ளை மொழியை அவன் முதுகுக்கு பின் தெரியும் வானம் பார்ப்பவளை அவன் மனம் தேடியது. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? எதை பற்றி? கூர்மையாய் பார்த்தாள். சீதைக்கு வனவாசம் முடிஞ்சதுன்னு சொல்கிற. தவறே செய்யாத சீதை தண்டனை அனுபவிச்சதே தப்புன்னு நான் சொல்கிறேன். அந்த கேள்வியை கேட்டது கூட ஊருக்காக, அவளுடைய கற்பை நிரூபிக்க. ராமனுக்கு அவள் மேலே சந்தேகம் இருந்ததா என்றான் அழுத்தமாக. சந்தேகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கேயும் சீதை தண்டனை காலம் முடிஞ்சதானே சேர்த்துக்கப்படுறா. யார் சந்தேகத்துக்கோ தன்னை துறக்கிற கட்டாயத்தில் தானே சீதையோட நிலை. கோவென வந்தது ஆத்ரேயனுக்கு. யாமினி, விதண்டாவாதம் பண்ணணும்னா அது நீளும். உண்மையை சொன்னா நான் கொடுத்த 1 வருட காலம் அவகாசம் உன்னை நீயே சுய பரிசோதனை செய்து திருத்திக்க என்கிற வார்த்தை கூட தப்பு. மாத்திக்க. எனக்கு சீக்கிரம் போகணும். எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொன்னா வசதியா இருக்கும். தவறுகள் சகஜம். அந்த தவறுகளை உணர்ந்து திருந்தணும். நான் வெளிப்படையா இப்ப சொல்றேன். உன் கூட இன்னைக்கு மட்டுமில்ல, அன்னைக்கும் சேர்ந்து வாழத்தான் விரும்பினேன். என்ன, உன் வீட்டு தர்ம சங்கடத்தையும் என் வீட்டு கோபத்தையும் குறைக்க ஒரு பெரிய இடைவெளி தேவைப்பட்டது. அதுக்காகத்தான் இந்த பிரிவு. உனக்கு இது புரியும்னு நம்புற. நாற்காலியின் மீதிருந்த அவள் கையை தொட்டான் காதலாக, பொறுமையாக. அதே நேரம் வலிமையாக அவன் கையை விலக்கிவிட்டாள். அதிர்வை மறைத்து நிமிர்ந்து பார்த்தான். கடந்து போன காதலர்கள் யாருக்கும் கேட்காத ஜோக்கிற்கு சத்தம் போட்டு சிரித்து கடந்து போயினர். பதியம் வைக்கிற ரோஜா செடி வளைவா நெளிவா கோணலான்னு பார்க்கறத விட அது கொடுக்கிற பூ எத்தனை ஆறுதல் தரும்னு பார்க்கறது தான் உத்தமம். பூச்செடிக்கு வாங்க முன்னமே கை ஒடிச்சு கால் ஒடிச்சு கவாத்து பண்ணி
எனக்கு அந்த நாளில் எப்படி இருந்தது தெரியுமா? சட்டென்ற குரல் கமற துடித்து போனான். அம்மாடி என்றான் தழுதழுப்பாக. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். மீன் கூட நீர்நிலை மாறும்போது சட்டென அந்த சூழலில் பொருந்த பெரும் பாடுபடுமாம். நானும் அப்படித்தான் பாடுபட்டேன். என் வீட்டில் நான் கற்று வந்தது அப்படியே உங்கள் வீட்டில் செயல்படுத்தப்படும் போது அதன் விளைவுகளை பார்த்து நான் பயந்ததை விட என் வீட்டு மனிதர்கள் காட்டிய முரண்பாடு எல்லாம் சேர்ந்து என்னை புரட்டி போட்டுடுச்சு. யாமினி, இப்பவும் சொல்கிற, உன் மேலே எனக்கு வந்தது வருத்தம் தானே தவிர கோபம் இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. எல்லாத்தையும் விட இந்த கல்யாணத்தில் உங்களுடைய முதல் தேர்வு மினிதான்னு சொன்னபோது ஒரு பக்குவம் இல்லாத பெண்ணாய் எத்தனை பயந்திருப்பேன். நீங்கள் ஆணுங்கிற சௌகரியத்தால் யாரை வேணா தேர்வு செய்ததா சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. அதை பற்றி பேசவும் சந்தேகத்தை கேட்கவும் ஆள் இல்லாமல் நான் துடிச்சது. கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டாள். ஆத்ரேயன் துடித்து போய் பார்த்தான். இப்போ பக்குவம் ஆயிட்ட ஆத்ரேயன். வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு படம் பார்த்த வெகுளி இல்லை. இப்போ உங்கள் வயசுக்கும் பக்குவத்துக்கும் படிப்புக்கும் ஏற்ற பெண்ணாக மாறிட்ட. அந்த பக்குவத்தோட சொல்கிறேன், இந்த உறவை முடிச்சுக்கலாம். நிதானமாய் சொன்னவளை அவனுமே நிதானமாய் பார்த்தான். எதுக்கு இவ்வளவு பெரிய முடிவு என்றான் தீர்க்கமாக. நாம் சேர்ந்து வாழ்ந்தது 3 மாசம்தான். உங்கள் மனசில் நான் இல்லை. இன்னொரு பெண்ணோட சாயலில் என்ன தேடினீங்க. அந்த உறுத்தல் என்னை பலமாக காயப்படுத்துச்சு. இந்த உலகத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய படித்து என்னுடைய தகுதியை உயர்த்திக்கணும். இப்போதைக்கு அது மட்டும்தான் என்னோட லட்சியம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கங்க. அதுக்கு நடுவில் நான் நிற்க மாட்டேன் என்றவள் ஹேண்ட்பேக்கை திறந்து வெள்ளை தாள்களை எடுத்து நீட்டினாள். இது வெள்ளைத்தாளில் கையெழுத்து போட்டிருக்க. இது NOC. நீங்கள் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. இதை டைவர்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கி கொண்டவன் அவளை குறும்பாய் பார்த்தான். இத்தனை உணர்வாய் பேசி இருக்கிறோம். அவன் பதிலுக்கு சிரிக்கிறானே என்கிற குழப்பத்தோடு நிமிர்ந்து பார்க்க, வாழ்க்கையில் தவிப்பு இருந்தது யாமினி. உங்ககிட்ட இருந்த குழந்தைத்தனத்தை நீ இழக்க நான் ஒரு காரணம் ஆயிட்டேன்னு. குழந்தைத்தனம்ங்கிறது வரம். அந்த தவம் செய்யாமலே அந்த வரம் கிடைச்ச நீ என் பொருட்டு எல்லாத்தையும் இழந்துட்டியோன்னு ஒரு குற்ற உணர்வு என் மனதை அரிச்சது. இப்போ நான் நிம்மதியாக இருக்க என்றான் சிரிப்பை அடக்கி கொண்டு. சரியான கோபம் வந்தது. சட்டென்று எழுந்தவள் தன்னுடைய காஃபிக்கான பணத்தை மட்டும் தனியே வைக்க கைகளை கட்டி கொண்டு அமர்ந்து அவளையே பார்த்தான். மேடம், சார் சாப்பிட்டதுக்கு அது யார் சாப்பிட்டாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க என்றாள் ஆத்திரமாக. அவர் உங்க கூட வரலையா? வரல. அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாள் அவன் முகம் பாராமலே. சுவாரஸ்யமாய் ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவர் உங்க கணவர் இல்லையா? அவனும் விடா கொண்டனாய் நின்றான். ஆமாம், கணவர்தான். ஆனால் இப்போ இல்லை. 3 மாதம் என் கூட வாழ்ந்துட்டு நான் பொறுப்போடு இல்லை, போய் பேசுகிறேன், அதனால் மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு விட்டுட்டு போயிட்டார். நான் என்ன பண்ண? அவருக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன். போதுமா என்றவள் கேட்டவனை விக்கித்து ஓட வைத்துவிட்டு இவள் பேசுவதையே அதிர்ந்து பார்த்து கொண்டு நின்றவனிடம் திரும்பி வந்து டேபிளில் கை ஊன்றி குனிந்தாள். இப்போ உண்மை பேசுகிற. இப்படித்தான் இப்போ உண்மை பேசுகிற. உண்மையை மட்டும்தான் பேசுகிற. இப்போ என்னை பிடிக்குதில்ல, ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கலை, கொஞ்சம் கூட பிடிக்கலை என்றவள் ரோசமாய் எழுந்து போக ஒரு புயல் அடித்து ஓய்ந்த அமைதியில் இருந்தது அந்த இடம். உப்பென்று உதடு குவித்து ஊதிக்கொண்டு எழுந்தவன் கவுண்டரில் பணத்தை செலுத்திவிட்டு வெளியே வர முன்பே அறிந்திருந்ததால் பையன் ஓடி வந்தான். யார் சார் அவங்க என்றான். அதான் சொன்னாளே என்றான் அலுப்போடு. என்னென்னவோ சொல்கிறாங்களே சார், அதெல்லாம் உண்மையா என்று கேட்டான். அவள் உண்மையில் இடி விழ என்ற மனதிற்குள் நொந்தபடி அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அப்படித்தான் பேசுவா என்று போய் சொன்னான். ஒரு பாரத்தை இறக்கியது போல் உணர்ந்தாள். அபாரம் என்று அவள் கையில் தந்ததை பாரம் என்று ஒதுங்கிய நிமிடம் மனதில் ரணங்கள் கிச்சு கிச்சு மூட்டியது போல் வலித்தது. யாமினி, அம்மா அழைத்து நேராய் அவள் முகம் பார்க்க இவளும் பார்த்தாள். அந்த பார்வையில் துள்ளல் துடிப்பு எதுவும் இல்லை. மினி அடுத்த வாரம் வெளிநாட்டில் இருந்து வர்றாளாம். இப்போத்தான் ஃபோன் வந்தது. ஓ, உனக்கு பண்ணலையா? நேரம் சரியாக வர்றதில்லை, அதனால் எதுவாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுறதோட சரி. இந்த கேள்விக்கும் அம்மாவின் முகம் பார்க்காமல் பதில் சொன்னவள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல நெடுமரமாய் ஹாலில் தனியே நின்றாள் கஸ்தூரி. அத்தை, சவிதாவின் அழைப்பு 2ஆம் முறைதான் காதை தொட்டது. என்னாச்சு? நம்ம மினி ப்ராஜெக்ட் விஷயமா வெளிநாடு போனா இல்லை? 6 மாதம் ஓடிப்போச்சு. இந்த வார கடைசியில் வர்றதா சொன்னா. நல்ல விஷயந்தான். அதுக்கு நீங்கள் பேய் அரைஞ்ச மாதிரி மலைச்சு நிற்கிறீங்க. மலைச்சு நிற்கலை, தவிச்சு நிற்கிற. அன்னைக்கு சூழ்நிலை வேற, இன்னைக்கு சூழ்நிலை வேற.
அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச பெண் புருஷனை புரிஞ்சு வாழலையேங்கிற ஆதங்கத்தில் இவளை பேசினோம், நிஜம்தான். ஆனால் அதையே மனசில் வச்சுக்கிட்டு எங்களை ஒதுக்கிறது மனசு என்னவோ பண்ணுது. துடிப்பில்லாதவளை பார்க்க எனக்கே சங்கடமாக இருக்குது. கஸ்தூரியின் ஆதங்கம் நியாயமாக இருந்தது. அத்தைக்கு ஆறுதல் தந்துவிட்டு மாடிக்கு சென்றவள் உள் நுழைந்தது யாமினியின் அறைக்குள் தான். புத்தகங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தவள் அண்ணியை பார்த்து மென்மையாக சிரித்தாள். யாமி, ஃப்ரீயா? ஃப்ரீதான் அண்ணி. வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவோமா? ஷாப்பிங் மால் எதுக்காச்சும்? இல்லை, நான் படிக்கணும். புத்தகத்தை பிரித்து கொண்டாள். அதை அழகாய் மூடி வைத்துவிட்டு சவிதா எதிரில் அமர்ந்தாள். உனக்கு என்னாச்சு யாமினி? வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், அதை தாண்டி வரத்தான் குடும்பங்கிற ஒரு தோணி இருக்கிறதும் கூட. உன்னுடைய கவலைகளை உனக்குள்ளேயே போட்டு அலை பாயாத யாமினி என்றாள் அன்பாக. எனக்கு அந்த பக்குவம் இருக்கு அண்ணி, நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. பக்குவங்கிறது புரிதலோட தொடர்புடையது. ஆனால் நீ சொல்கிற பக்குவம் விரக்தியில் வர்றது. இப்பவும் உன்னை குழந்தையா ஆராதிக்க இங்கே எல்லாரும் தயாராத்தான் இருக்காங்க. ஆனால் நீயா பூட்டிக்கிற வலிய விலங்குல இருந்து நீ விடுபடணும். சட்டென்று அவள் கண்கள் கலங்கின. அதை அன்னையிடம் சாமர்த்தியமாக மறைக்க எண்ணியவள் குனிந்து அமர மெல்ல அவள் முகம் நிமிர்த்தினாள். திருமண வாழ்க்கைங்கிறது நாம நினைக்கிற மாதிரியானது இல்லை யாமினி. நான் உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நிமிஷம் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் தான். ஆனால் இந்த வீடு எனக்குள்ள ஒரு பொறுப்பை எதிர்பார்த்தது. தாங்கிக்க இயலாத வலியை வருத்தத்தை தந்தது. நாம ஒரு உறவுக்குள்ள நுழையும் போதே அந்த உறவுக்கு தயாராகி வர்றதை எதிர்பார்க்கிறது தான் உலகத்தோட இயல்பு. நாம் செய்கிற செயல்கள் யாரை பாதிக்குதுங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை. அதில் எத்தனை தூரம் நேர்மை இருக்குன்னு எதிர்பார்க்கும். உன்னுடைய விளையாட்டுத்தனமான பொய்கள் யாரை பாதிச்சதுங்கிறத விட அது உண்மைதான நம்பிக்கையை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருக்கிறதுங்கிறதே நீ இன்னும் உணரலையா அண்ணி என்றாள் நான் தழுதழுக்க. ஆனால் அது எல்லாமே சிறு அத்தியாயம்தான். உன் வாழ்க்கையில் இன்னும் கடக்க வேண்டிய காலம் நிறைய இருக்கு. இயல்பா இரு, ரொம்ப யோசிக்காத. அவள் கன்னம் தட்டி சொல்லிவிட்டு எழுந்து வெளியே செல்ல முனைந்தவள் மீண்டும் திரும்பி வந்தாள். எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி இருக்கு, வாயன் போயிட்டு வரலாம். அண்ணி கேட்ட தொனியும் அவளுக்குள் புதிதாய் முளைத்திருந்த குழப்பமும் சேர்ந்து அவளை இசைவாய் தலையசைக்க வைக்க எழுந்து கொண்டாள். எளிமையாய் ஒரு காட்டன் சுடிதாரை போட்டுக்கொண்டு அண்ணியோடு கிளம்பியவளை பார்க்க ஆதங்கம் பொங்கியது கஸ்தூரிக்கு. முன்னெல்லாம் இப்படி கடைகளுக்கு செல்லும் போது ஓயாமல் பேசுவாள். அதை எடுத்தியா இதை எடுத்தியா என்று 1008 சந்தேகங்கள் இருக்கும். தான் வாங்க வேண்டிய பொருள்களின் லிஸ்ட் தனியாக இருக்கும். அது வேண்டும் இது வேண்டும் என்று ஓயாமல் விண்ணப்பம் வைத்து கொண்டு செல்லும் கொஞ்சம் மகளை பார்க்க அத்தனை இதமாக இருக்கும். திருமணம் என்ற ஒற்றை சொல் அவளை முழுக்க மாற்றியிருந்தது. இருவரும் ஆட்டோவில் வந்து மாலில் இறங்கிய நிமிஷம் கூட்டத்துக்கு குறைவே இல்லை. நீங்கள் போய் எடுங்க அண்ணி, நான் இங்கேயே இருக்கேன் என்றவளை முறைத்து பார்த்தாள். அண்ணியின் பார்வைக்கு பயந்து அண்ணியோடு நடந்தவளுக்கு அங்கே நின்று பேசி கொண்டிருந்த ஆத்ரேயன் தான் முதலில் கண்ணில் பட்டான். இவளை பார்த்தவன் கண்கள் 1000 அர்த்தங்கள் பேச இதழில் மிளிரிய குறு நகையை பார்த்து யாமினிக்கு கோபம்தான் வந்தது. அவனோடு பேசி கொண்டிருந்த நண்பனுக்கும் இவளை அடையாளம் தெரிய சட்டென்று முகமலர்வோடு இவளை நோக்கி வர மெல்லிய தர்ம சங்கடம் உண்டானது அங்கே. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சட்டென்று பார்த்ததும் அவனை அடையாளம் தெரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவனோடு அவள் தங்கி வாழ்ந்த அந்த குறுகிய நாட்களில் இவனை கண்ட ஞாபகம் கூட இல்லை. ஆத்ரேயனை நிமிர்ந்து பார்க்க அவன் இவளை சமாளிக்க சொல்லி கண்ணில் சைகை காட்டினான். ஒரு பொருளில்லா கோபம் அவனை தாக்கியது. நீங்க யாருன்னு தெரியலையே என்றாள் ஆத்ரேயனை பார்க்காதவளாக. இப்போது அதிர்வதும் குழம்புவதும் நண்பனின் முறையானது. அவனுடைய நினைவு செல்கள் சொன்னது இவள் ஆத்ரேயனின் மனைவி என்று சொல்ல மெல்ல ஆத்ரேயனை நிமிர்ந்து பார்த்தாள். நீங்க ஆத்ரேயன் மிஸ்ஸஸ் தானே என்றான் சந்தேகமாக. இருந்த, ஆனா இப்ப இல்லை. அதிரடியாக அவளிடமிருந்து வந்த பதிலில் அதிர்ந்த நண்பனை பார்க்க ஆத்ரேயன் தர்ம சங்கடத்தில் நின்றான். இவனை பற்றி அறிந்ததால் இத்தனை அதிருப்தியும் அவனுக்குள்ளே. வம்புக்கு அழைப்பவன் என்பதை விட ஒரு வார்த்தையும் அவனிடம் தங்கிய சரித்திரமும் இல்லை. என்ன சொல்றீங்க என்றான் ஆத்ரேயனை சந்தேகமாய் பார்த்து கொண்டே. இல்லை, நாங்கள் பிரிஞ்சிட்டோம்னு சொல்ல வரேன். இதோ இப்போதான் அவருக்கு டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்தேன். அதை ப்ரொசீட் பண்ணணும், அது அவரோட வேலை என்றவள் கண்ணாலேயே ஆத்ரேயனை பார்த்து இந்த உண்மை போதுமா என்பது போல் கேட்டு அங்கிருந்து நகர அதிர்ந்து போய் நண்பனை பார்த்தான். பெருசாக பிரச்சனை இல்லை, ஆனால் அவளுக்கு ஒரு கோபம் என் மேலே.
அதான் என்றான் வலிய புன்னகை புரிந்தபடி. இட்ஸ் ஓகே, சீக்கிரம் சரி பண்ண பாருடா, எதுவும் ஆரம்பத்திலேயே சரி பண்றது நல்லது என்று தட்டி சொல்லிவிட்டு நகர ஆத்ரேயனின் முகம் இறுக்கமாகி போனது. மெல்லிய அழுத்தம் அவனையும் சூழ அங்கிருந்து எதுவும் வாங்கி கொள்ளாமல் வெளியேறினான் கோபமாக. செல்கிறவனையே ஒருவித கலக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் யாமினி. குடும்பம் என்பது குடு இன்பம் என்பதன் பொருளாகவே கொள்ளப்படுகிறது. முன்னொரு கால் நகரும் போது பின்னொரு கால் விட்டு கொடுக்கத்தான் குடும்ப வண்டி ஓடும் என்பது உண்மையை சார்ந்த தாத்பரியம். ஒரு படி கீழே இறங்கி நிற்பதுதான் நெருக்கடியை தவிர்க்கும். இதெல்லாம் சொன்னால் புரியாது, அனுபவித்தால் தான் தெரியும். ஒரு வாரம் போல ஓடியிருக்கும். ஆத்ரேயன் கிளினிக்கிற்கு வந்தான். ஆவலாய் நிமிர்ந்து பார்த்தவள் புறம் திரும்பாமல் அமர்ந்திருந்தான். அதுவே அவளுக்குள் இனம் புரியாத பரிதவிப்பை உண்டாக்கியிருந்தது. என்ன பிரச்சனை? அலர்ஜின்னு நினைக்கிறேன், டாக்டரை பார்க்கணும் என்றான் அவளை பார்க்காமல். சீட்டை எழுதி நீட்டிவிட்டு அவன் கண்களுக்கு டிராப்ஸ் விட இருவரின் கண்களும் சிறிய இடைவெளியில் சந்தித்த க்ஷணம் தடுமாறி போனாள். கூட்டத்துக்கு நடுவே அவனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். இவள் புறமாக அவன் திரும்பவே இல்லை. மெல்லிய ஏமாற்றம் அவளை சூழ்ந்தது. இவள் வெளியில் ஆள்களை பார்த்து கொண்டிருந்த சமயம் அவன் டாக்டரை பார்த்திருக்க ஏமாற்றமாகி போனது. மருந்துகளை வாங்கி கொண்டு அவன் வெளியே நகர பின்னாக ஓடி வந்தவள் அவனை என்ன சொல்லி அழைப்பது என்று அறியாமல் தடுமாறி நின்றாள். பின்னால் அவன் வருவது அறியாமலாயிருக்கும், நின்றால்தான் என்ன என்ற கோபம் வந்தது. தன் காரை நோக்கி நகர்ந்தவன் கைப்பிடியில் கை வைக்க இனியும் தாமதித்தால் ஆகாது என்பவளாய் மெல்லிய குரலில் அழைத்தாள். அதி. சட்டென்று கைப்பிடியை தொட்டவன் நின்று திரும்பி பார்த்தான். அதற்குள் பக்கத்தில் வந்திருந்தாள். என்ன என்று கண்களால் வினவ ஒரு சிறிய தடுமாற்றத்துடன் அவனையே பார்த்தவள் தயக்கமாய் கேட்டாள். டாக்டர் என்ன சொன்னாரு? என்னால் உள்ள வர முடியல. இட்ஸ் ஓகே, பயப்பட எதுவும் இல்லை, அலர்ஜி ஆகி இருக்காம், வாட்டர் அலர்ஜியாம், அம்மாவுக்கு வந்த மாதிரி தான், 2 நாளில் சரியாயிடும்னு சொல்கிறார். இல்லையா, மறுபடியும் வந்து பார்க்க சொன்னார். உங்கள் மருந்து கொடுங்க என்றாள் கை நீட்டிக்கொண்டே. தந்ததும் வாங்கி சரி பார்த்தவள் முகத்தில் மெல்லிய திருப்தி வந்திருந்தது. வாட்டர் அலர்ஜி தான், தண்ணீரில் குளோரின் மாதிரியான மருந்து போடுறது சிலருக்கு ஒத்துக்காது, அதனால் வந்திருக்கும், சரியாயிடும். அவனுக்கு சொல்கிறாளா இல்லை தனக்குத்தானே சொல்கிறாளா என்று தெரியவில்லை. மருந்தை திருப்பி தந்துவிட்டு அவன் முகத்தையே பார்த்தாள். சாரி என்றாள் தலை குனிந்து. அவளே சொல்லட்டும் என்று அவனும் காத்திருந்தான். இல்லை, அன்னைக்கே உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதுக்கு. அவன் எதுவும் பேசவில்லை. மெல்லிய பெருமூச்சோடு தலையசைக்க அன்றைய தினம் மழை கொட்டத் தொடங்கியதும் ஆத்ரேயன் அவளை அழைத்து போனதும் கண் முன்னால் வந்து நின்றது. மெல்லிய ஏக்கம் அவளுக்குள் உருவானது. வானத்தை அனிச்சையாய் அண்ணாந்து பார்க்க அதை புரிந்த ஆத்ரேயனுக்குள் மலர்ச்சி வந்தாலும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. பெண்ணின் குணமே இதுதான். பழக வந்தால் விலகி நிற்பதும் விலகி நின்றால் பழக அழைப்பதுமாக கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டுவார்கள். விடை பெற்ற காரை செலுத்தியவன் அங்கே நிற்பவளையே கண்டான். மனம் ஏனோ ஒரு விதமாய் அலைப்பாய காரை திருப்பிக் கொண்டு அவள் அருகில் வந்தான். அவள் முகத்தை ஏறிட்டு பார்க்க அதில் கலவையாக எண்ணற்ற உணர்வுகள். இன்னும் நேரமாகுமா, போயிடுவதான? சட்டென்று அழுகை வந்தது அந்த கேள்விக்கே. முரண்படும்போது உடன்படுவதும் உடன்படும்போது முரண்படுவதும் தானே காதல் என்று எங்கோ படித்தது வேறு நினைவில் வர சட்டென்று கலங்கிய கண்களை கட்டுப்படுத்த இயலாமல் தவித்தாள். இன்னும் நேரமாகும், கூட்டம் அதிகம் இருக்குல்ல என்றாள் அவசரமாக கண்களை துடைத்து கொண்டே. நீயா போயிடுவியா என்றான் அக்கறையோடு. அதுவே அவளுக்குள் பாதி பலத்தை தந்திருந்தது. போயிடுவேன், நீங்கள் கிளம்புங்க, அப்புறம் கண்ணு பத்திரம், தண்ணீர் அதிகம் பட வேண்டாம் என்றாள். சரி என்ற தலையசைத்தவன் அங்கிருந்து நகர அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். 2 நாட்களாய் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அவன் வரவில்லை என்றதும் அவளுக்குள் 1000 கேள்விகள் உண்டாக்கி தவிக்க வைத்தன. காரணம் சொல்ல இயலாத நமைச்சல் மனசுக்குள். அவன் கண் குணமானதா இல்லையா என்பது போன்ற விடாது துரத்தும் கேள்விகள். ஒரு வார்த்தை குணமானதா இல்லையா என்று சொன்னால் என்ன என்ற சிந்தனை வேறு ஆட்டி படைக்க நிலை கொள்ளாமல் தவித்தாள். ஒரு நெடிய சிந்தனைக்கு பிறகு அவனுடைய எண்ணுக்கு அழைக்க முதல் ரிங்கில் அவன் எடுக்காமல் போகவும் மெல்லிய பதட்டம் அப்பியது. அடுத்த அழைப்பில் அவன் எடுக்க அவள் கோபத்தை காட்டினாள். என்ன பண்ணுறீங்க? ஃபோன் எடுக்க மாட்டீங்களா? 2 நாளா இங்கே வருவீங்கன்னு காத்திருக்க. நீங்கள் வரல, உங்கள் கண் எப்படி இருக்கு, இப்போ ஓகே தானே என்று சரமாரியாய் கேள்விகளை அடுக்க மறுமுனையில் பேரமைதி நிலவியது.
அதே என்றாள் தனக்கான உரிமை உணர்வோடு. நான் நல்லா இருக்கேன், இப்போ கண் ஓகே தான், நான் அப்புறம் உனக்கு கூப்பிடுறேன் என்றான் மெல்லிய குரலில். என்னாச்சு, எங்க இருக்கீங்க? நான் பொண்ணு வீட்டில் இருக்கேன், உன் கூட அப்புறம் பேசுகிறேனே என்று விட்டு வைத்தான். மினி வந்துவிட்டிருந்தாள். 6 மாத பயணத்தை முடித்து இயல்பை விட வெளுப்பாய் மாறியிருந்தாள். சிரித்த முகமாய் அவள் வந்து நின்றபோது பெருமையாய் இருந்தது. நம்ம பரம்பரையில் வெளிநாடு எல்லாம் போனது நீதான் மினி, உன்னை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. சித்தி கட்டி கொண்டு நெட்டி முறித்தாள். அது மட்டுமல்லாமல் தன்னோடு படி செய்யும் நரேந்திரனை விரும்புவதாக சொல்ல சிவசங்கரனும் அதற்கு மனப்பூர்வமாய் சம்மதித்த செயல் மெல்லிய நெருடலை தந்தது. கல்யாணம்ங்கிறது பல காலத்து பயிர் அண்ணா, அதை முடிவு செய்ய அனுபவம் வேணும். மேல் பூச்சில் நல்ல பிள்ளையா தெரிகிறவன் எல்லாரையும் நல்ல மாப்பிள்ளைங்கிற லிஸ்ட்டில் வைக்காதீங்க. எல்லாம் நாம் பார்த்து வைக்கிற மாதிரி இருக்குமா? ஆதிகேசவன் தன் அதிருப்தியை பதிவு செய்த க்ஷணம் சிவசங்கரன் மென்மையாக சிரித்தார். கேசவா, எந்த காலத்தில் நிற்கிற நீ? பெத்தவங்க குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கு பார்க்குற நாளெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆன துணிகள் மாதிரி. தனக்கு தேவையான துணையை தேர்ந்தெடுத்துக்கிற தெளிவையும் அறிவையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி தந்தாலே போதும். நம்மை விட அவங்க சரியாக தேர்வு செய்வாங்க. தனக்குத்தானே சிகிச்சுக்கிற பறவை போல தனக்குள்ளே ஏற்படுற மாறுபாட்டையும் வேறுபாட்டையும் சிகிச்சை செய்துக்குவாங்க என்ற வார்த்தை ஆறுதலாயிருந்தது. கூடவே தன்னுடைய மகளுக்கு அந்த பக்குவம் வருவதற்கு முன்பே திருமணம் செய்து தந்து விட்டோமே என்ற கேள்வி எழாமல் இல்லை. அன்றைய நாளுக்கு பிறகு யாமினியும் ஓய்ந்து ஒடுங்கி இருந்தாள். அவள்தான் அவனுக்கு நான் அப்ஜெக்ஷன் தந்தது கூட. அதுவே வீட்டுக்கு தெரியாது. அதுவும் அறிந்தால் என்னாகும் என்ற கவலையை கூட மறந்திருந்தாள். யாமினி என்று பின்னால் வந்து கட்டி கொண்டாள். மினி ஒரு நொடி பிரியத்தின் சத்தங்கள் முத்தங்களாய் எதிரொலிக்க நெகிழ்ந்து போனாள். மினி, எங்களை எல்லாம் மறந்துட்டியா? ஒரே அடியா அமெரிக்க வாசியா ஆயிட்டியா? அதான் வந்துட்டேனே, அப்புறம் என்னடி? சரி சொல்லு, என்ன சொல்றார் ஆத்ரேயன்? 2 பேரும் பழம் விட்டுட்டீங்களா என்று அவள் கன்னம் தட்டி கேட்க சட்டென்று அவள் முகம் சுணங்கி போனது. அதையும் மினி கவனித்தாள். அதை பற்றி பேச வேண்டாம் மினி, நீ சொல்லு, யாரையோ காதலிக்கிறையாமே? என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? கழுத்தை கட்டி கொண்டு சிரித்தாள். சட்டென்று மினியின் முகத்தில் வெட்கம் போக்க அகமும் முகமும் அலர்வாய் சொன்னாள். என்னோட கொலீகு தான், நண்பர்களாய் ஆரம்பிச்சது தான். நிறைய புரிதல்கள் வந்தது. என் கூட ப்ராஜெக்டில் ஒன்றா இருந்தார். கல்யாணத்தை பற்றி யோசித்தோம், கடைசியில் முடிவும் பண்ணிட்டோம் என்றாள் நிறைவான மகிழ்வோடு. ஏக்கத்தின் பெருமூச்சு எழுந்தாலும் சட்டென்று தலை கவிழ்ந்தாள். யாமினி அவள் முகவாயை பற்றி நிமிர்த்த நீர் நிறைந்த கண்களை அவசரமாய் துடைத்தாள். ஐ எம் சாரி மினி, எனக்கு ஏதேதோ ஞாபகம் வந்துடுச்சு. நீ சந்தோஷத்தை சொல்லும்போது நானும் சந்தோஷப்படணும், அதுதான் அறம். அதை விட்டுட்டு ஐ எம் சாரி என்றவள் மனமாற அவளுக்கு கை கொடுத்து வாழ்த்துவிட்டு எழுந்து போனாள். காஃபி ஷாப்பில் நல்ல கூட்டம் இருக்க ஒதுக்குப்புறமாய் ஒதுங்கிய இடம் தேடி சென்று அமர்ந்திருந்தாள் மினி. வெளிநாட்டு வாழ்க்கை அவளுக்கு பளபளப்பையும் மினுமினுப்பையும் உண்டாக்கி இருந்தது. ஐம் சாரி, நான் லேட்டா புன்முறுவலுடன் வந்து அமர்ந்தான் ஆத்ரேயன். பெரிதாய் பழக்கம் இல்லை என்ற நிலையில் தங்கையின் கணவனாய் அவனோடு பரிச்சயம் இருந்தது. சட்டென்று அவளை பெண் பார்த்து பிடித்திருப்பதாய் சொன்ன காட்சிகள் எல்லாம் இருவரின் மனதிலும் ஓட ஒரு நொடி இருவரும் அந்த நாளுக்கு சென்று திரும்பினர். ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்தது? அற்புதமாக இருந்தது. உங்கள் வீடு மாதிரி ரொம்பவும் ஆர்த்தடைஸ் ஃபேமிலியில் இவ்வளவு தூரம் அனுப்புவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த வாய்ப்பையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள் என்றான் மனதார. அவன் புகழ் உரைகளுக்கு எல்லாம் புன்னகையை மட்டும் பதிலாக தந்தவள் கையை மடக்கி மார்பில் வைத்து அவன் புகழ் மொழியை ஏற்றுக்கொண்டாள். யாமினியை காட்டிலும் அழகாக இருந்தாள். அவள் நேர்த்தியும் கீர்த்தியும் ஏனோ இப்போது அவன் இதயத்தை தொடவே இல்லை. கைகளை கட்டி கொண்டு அவளை பேசட்டும் என்று காத்திருந்தான். இன்னும் தொடருதா முடியுதாங்கிற அறிவுறுத்தலே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு தெரியல. நீங்கள் தாராளமாக பேசலாம். நீங்கள் வாசிக்கிறது சிறுகதை இல்லை, தொடர்கதை என்றான் மெல்லிய நகைப்பின் ஊடே. அந்த பதில் தந்த தன்னம்பிக்கையும் அவளுக்கு போதுமானதாய் இருந்தது. யாமினி குழந்தை மாதிரி. அவளுக்கு வாழ்க்கை அனுபவம் குறைவு. படிப்பு முடிந்த கையோடு திருமணத்தை பற்றிய இயல்பான கற்பனை, தன் கணவன் தனக்காக எல்லாம் செய்யறதில்ல பெண்களுக்கு இருக்கிற இயல்பான மோகம். இப்படியான ஒரு சராசரி பெண்தான் யாமினி. சட்டென்ற வாழ்க்கையில் ஏற்படுற அப் அண்ட் டவுன்ஸை அவளால் தாங்க முடியல, தடுமாறிட்டா. அப் அண்ட் டவுன்ஸை அவளால் தாங்க முடியல, தடுமாறிட்டா. இயல்பாக உண்மையை சொன்னது பிடித்திருந்தது. உண்மையில் படிப்பில்லை பண்பில்லைன்னு நீங்கள் பேசினது அவளை பலமாக காயப்படுத்தி இருக்கு.
கூடவே உங்களுடைய விருப்பத்தை சொன்னதும் என்றால் எங்கோ பார்த்து கொண்டு. ப்ளீஸ் அதை விட்டுடலாம். கண்ணில் படிகிற தவறுகள் கருத்தில் படிகிறது இல்லை. கருத்தில் படிகிற நேரம் அது வேதனையை கொடுக்கும். சில நேரங்களில் நாம் மேலோட்டமாக சிந்திக்கிறோம். அத்தோட பலன் அதுன்னு கூட விட்டுடலாம். வேற பேசுங்க, அதை மறுபடியும் பேச வேண்டாம் என்றான் சிறு கண்டிப்போடு. அவனுடைய அந்த நேர்மை அவளுக்கும் பிடித்திருந்தது. யாமினியோடான வாழ்க்கை, அதை அவதான் தீர்மானம் செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. அவ எனக்கு என்ஓசி கொடுத்திருக்கா என்றான் மெல்லிய வருத்தத்தோடு. அதிர்ந்து போய் பார்த்தாள் மினி. இதை பற்றி வீட்டில் யாரும் தன்னிடம் சொல்லவில்லையே என்ற அவள் சிந்தனை புரிந்தவனாக சொன்னான். அவளுடைய பைத்தியக்காரத்தனத்தை சொல்லிக்க அவளுக்கே கூச்சமா இருக்கோ என்னவோ என்றான் வருத்தம் மேவ. நீங்க என்றாள் இன்னுமே அதிர்ச்சி விலகாமல். நான் அதை பெருசா எடுத்துக்கல. அவளுடைய சிறுபிள்ளைத்தனத்தின் முற்றிய பகுதியாகத்தான் நான் இதை பார்க்குற. ஒரு வாழ்க்கையை கைவிட 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் தக்க வைக்க ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். அது மனசாட்சி. என்னுடைய மனசாட்சிக்கு நான் உண்மை உள்ளவனா நடந்துக்க விரும்புகிறேன். ஆனால் அதுக்கும் எல்லை இருக்கு இல்லையா என்று அவன் கேட்ட கேள்வி அவளுடைய நெஞ்சில் அறைந்தது. ஒரு நிலையில் இல்லை யாமினியின் நிலையுமே. அன்று பெண் வீட்டில் இருக்கிறேன் என்று அவன் சொல்லி வைத்த பிறகு கேட்கிற நிலையில் அவளும் இல்லை, சொல்கிற நிலையில் அவனுமே இல்லை. சட்டென்ற பள்ளம் விழுந்து போன தன்னுடைய வாழ்க்கையில் அதாளத்தில் கிடப்பது போல தன்னை உணர்ந்தாள். யாருமற்ற தனிமையில் உலக வாழ்க்கையில் நடப்பதை அறிகின்ற நிலையிலும் அவள் இல்லை. வீட்டில் உறவை புதுப்பித்து கொள்ள முகாந்திரத்துடன் ஆத்ரேயன் வீட்டுக்கு சென்று அழைத்துவிட்டு வந்திருந்தார்கள் மினியின் திருமணத்திற்கு. திருமண ஏற்பாடு எதுவும் நடக்கிறதா என்ற கேள்வியை மென்று தின்று கொண்டே இருந்தாள். எந்த நிகழ்விலும் அவள் மனம் ஒட்டவே இல்லை. கொஞ்சமாய் மனதை தேற்றி கொண்டு கலந்திருப்பது போல நடித்தாள். நீ சென்றுவிடு என்று சொல்லிவிட்டாள்தான். அவன் அந்த முடிவுக்கு சட்டென்று ஆட்பட மாட்டான் என்ற அவள் நம்பிக்கையில் மண் விழுந்தது. அதுவும் கூட ஒரு வகையில் உண்மைதானே. அவனை அறிந்த வெற்று 3 மாதத்தில் அவளுக்கு என்ன தெரிந்துவிடப் போகிறது அவனை பற்றி? மருத்துவமனைக்கு வந்தும் அவளுடைய மனம் ஒப்பவே இல்லை. மருந்தை மாற்றிவிட்டு டாக்டரிடம் திட்டம் வாங்கினாள். டோக்கனை மாற்றி கொடுத்து குளறுபடி செய்து வைத்தாள். மனம் தவிப்பின் உச்சத்தில் இருக்க கன நேர யோசனைக்கு பிறகு தயக்கத்தோடு அழைத்தாள் அவனுடைய எண்ணிற்கு. முதல் அழைப்பிலேயே எடுத்தவன் குரலில் ஆச்சரியத்தை பதிவு செய்தான். சொல்லி யாமினி என்ற குரலில் பேதத்தை பிரித்தறிய முற்பட்டு தோற்றாள். சற்று நேரம் அமைதியாக இருக்கவும், யாமினி என்றான் அழுத்தமாக. இல்லை, உங்களோட கண் கண் எப்படி இருக்கு என்றவள் அவனை வெகுவாய் ஆச்சரியப்படுத்த. பர்ஃபெக்ட். கொஞ்சமாக 2 வேளை டிராப்ஸ்லேயே குணமாகிடுச்சு. வீட்டில் டேங்கில் மருந்து அடிச்சிருக்கோம், அதனால் கூட இருக்கலாம். அவள் கேட்காத தகவலையும் சேர்த்து சொன்னான். காற்று அடித்து அவனுடைய குரலை சிதற அடித்தது. ஓ, கொஞ்சம் கவனமாக இருங்க என்றவள் ஃபோனை வைக்காமலே கையில் வைத்திருக்க மெல்லிய சந்தேகத்தோடு அவளை அழைத்தான். யாமினி, ஏதாவது கேட்கணுமா? இல்லை, ஆமாம், அன்னைக்கு பொண்ணு பார்த்தீங்களே, அது செட் ஆயிடுச்சா? தனக்குள் உண்டான அத்தனை உணர்வுகளையும் மறைத்து கொண்டு கேட்டாள். கிட்டத்தட்ட செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் பார்ப்போம். அவன் பேசி கொண்டிருக்கும் போதே ஃபோனை வைத்தவள் அவனுக்கு குழப்பம் மூட்ட அவள் வந்த கண்ணீரை அடக்க இடம் தேடிக்கொண்டு ஓடினாள். மொட்டை மாடியில் காலை மடக்கி அமர்ந்தவள் தன்னை மறந்து விசும்ப ஆரம்பித்தாள். எத்தனை நம்பிக்கை வைத்து இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தாள். தன் அழகும் தன்னிடம் உள்ள பணமும் இந்த வாழ்க்கையை தக்க வைக்க போதுமானது என்ற அவளுடைய அபிப்பிராயம் தரைமட்டமானது. மெல்ல மெல்ல அவளுள் வேர் பிடிக்க ஆரம்பித்த ஆத்ரேயனின் அன்பு மலர்ந்து முகம் காட்டுவதற்குள் ஏதும் இல்லாது போனது. அவளை என்னவோ செய்தது. ஆன மட்டும் அழுது தீர்த்தவள் கண்களை துடைத்து கொண்டு கீழே இறங்கி வந்தாள். தெரு விளக்குகள் சிலு பூட்டின. அவள் வாழ்க்கையில் மட்டும் அந்த மின்மினியின் கண் சிமிட்டல் இல்லாமலே போனதோ என்ற கவலை அவளை தின்ன ஆரம்பித்திருந்தது. ஒரு செடியே வேர் பிடிக்க அதுக்கு பக்கத்துணையாய் 1000 குச்சிகள் தேவைப்படுது. ஒரு பந்தத்தை துலங்க வைக்க அது கூட இல்லாமல் எப்படி? நாம் எதுக்கும் கூப்பிட்டு வைப்போம். அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வரட்டும், இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்க வேண்டியதுதான். சிவசங்கரனின் அனுபவம்தான் அப்போதும் பேசியது. மாதவன் ஏதோ பேச வர அதை தடுத்தவர். நீ எதுவும் பேசாத மாதவா. எந்த உறவும் வற்புறுத்தலால் கட்டுமானமாகிறது இஷ்டம் இல்லை. தக்க வைக்க துளி கூட மெனக்கெடாத உறவுகள் என்னைக்கா இருந்தாலும் பிண்ட பானைதான். மொத்தமாக சிந்திக்காத, மெல்ல மெல்ல சிந்தி.
திருமண கோலத்தில் மின்மினியை பார்க்க கண்களே கலங்கி போனது சிவசங்கரனுக்கு. பெற்ற ஒற்றை மகளை அவள் மனம் கனிந்த உறவுக்கு திருமணம் முடித்து தருவதை விட அவருக்கு என்ன இருக்கிறது இந்த உலகத்தில்? பூரிப்பும் அழுத்தமுமாய் நடமாடிக் கொண்டிருக்க ஆத்ரேயனும் சகந்தலாவும் வந்தார்கள். எந்த பாகுபாட்டையும் முகத்தில் காட்டாமல் முறுவலிப்போடு நின்றவனை பார்க்க பெருமையாக இருந்தது. மாப்பிள்ளையும் ஏற்கனவே பழக்கமானவன் என்பதால் அவனோடு சிரித்து பேசிக்கொண்டு நின்றவனை பார்க்க பார்க்க யாமினிக்கு உள்ளுக்குள் பொங்கியது. ஏன் யாமினி, உன் மாமியார் வந்திருக்காங்க, நீ போய் பார்க்கலையா? என்ன பொண்ணுமா நீ? விலகி இருக்கிறத விலக்கி பார்க்கக்கூடாது. சேராம போறதுக்கு காரணம் 1000 இருக்கலாம். சேர்றதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும், நம்பிக்கை. கல்யாணமான புதுசிலேயே அடியும் நுனியும் புரிஞ்சு வாழறவங்க ரொம்ப குறைவு. சக்கையாகிட்டு வர்ற இணைவுதான் கரும்பு மாதிரி திந்திக்கும். பெரியம்மா பக்கத்தில் வந்து சொன்னபோது அவளுக்குமே கண்ணீர் துளித்தது. அவனை முகம் நிமிர்த்தி பார்க்காமலும் தலை உயர்த்தி அவனிடம் பேசாமலும் தான் இருந்தாள். ஆனால் ஆத்ரேயன் காணாத போது அவனை கண்ட அவள் விழிகளில் வலியை கண்டவனுக்கு எதுவும் புரியவில்லை. என்னடா, உன் பொண்டாட்டி இன்னும் முறுக்கிட்டு தான் இருக்காளா? அவளுக்கு விஷயம் தெரியுமா? அவளை ஒழுங்கா வீடு வந்து சேர சொல்லு. இன்னும் அந்த டிஸ்பென்சரியில் தான் வேலை செய்கிறாளா? அம்மா அவளை முறைத்து கொண்டே ஆத்ரேயனின் காதை கடிக்க அந்த நேரம் சரியாக அவளை நிமிர்ந்து பார்த்தான். என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று அறியாதவள் தன்னை பார்த்து அத்தை காந்துவதும் அதற்கு ஏதுவாய் கணவன் தன்னை பார்ப்பதும் தெரிய அதற்கும் சேர்த்து கண்கள் பொங்கியது. முழுக்க சோர்ந்து போனாள். தனிமையாய் ஒரு இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள். மினி அவளை பார்த்து கை அசைத்து அழைக்க பிறகு வருவதாக கை அசைத்து கொண்டாள். அவளின் திடீர் மனசுணக்கமும் சோர்வும் வெகுவாய் தாக்கியது. 1000 பூக்கள் மலர்ந்து சிரிப்பது போல இருப்பாளே, அந்த முக பாவத்துக்கு ஏங்கினான். எத்தனை பிரச்சனை தன்னை சுற்றி நடந்தாலும் எதையும் மூளையில் ஏற்றி கொள்ளாமல் எப்போதும் சிரித்த முகமாய் இருப்பாளே, அந்த முகத்தை ஒரு முறை பார்த்து விட மாட்டோமா என்று மருகினான். உணவு முடித்துவிட்டு வெளியே வந்தபோது எதிரில் வந்த தனக்கோடி அவன் கைகளை பற்றி கொண்டார். தம்பி, நல்லா இருக்கீங்களா? நீங்க எங்க இங்க? சட்டென்று அவர் அப்படி கேட்கவும் வார்த்தைகளை தத்து தந்தவனாய் விழித்தான். தனகோடி அப்பாவின் நண்பர். இது என் மாமனார் வீடுதான், நீங்க இங்க எப்படி? சிவசங்கரனுக்கு பழக்கம், அப்புறம் தம்பிக்கு பொண்ணு சொல்லி இருந்தனே, போய் பார்த்துட்டு வந்தீங்களா? அவ்வளவா பொருத்தம் இல்லை, தம்பிக்கும் பிடித்தம் இல்லை. பொண்ணு பார்க்கும்போதே சரியா பார்க்கணும், பிறகு மனம் நோகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் இயல்பாக சொல்லிவிட்டு நிமிர்ந்து பார்க்கவும் கண்கள் கலங்க அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றாள். திருமணம் அவள் தம்பிக்குத்தான் என்ற விஷயம் உள்ளம் நிறைத்தாலும் அவன் நொந்து சொன்ன வார்த்தை அவளை கூறு போட்டது. எப்படி நடப்பது? இதுதானே இவளுடைய இயல்பு. தன் இயல்பு மாற்றி நடப்பது எப்படி என்பதை அவள் அறியவே இல்லை. அவனே வேண்டாம் என்று முடிவு செய்த போதும் அவன் இல்லாத பாதை முழுக்க இருளாகவே படிந்திருந்தது. எதுவுமே பிடிக்கவில்லை, எதன் மீதும் லைப்பில்லை. திருமணம் என்ற ஒற்றை சொல் அவளுடைய இயல்பை குணத்தை மொத்தமாய் சூறையாண்டிருந்தது. இன்னொரு மனிதரின் சமபாதி என்பது இயல்பான விஷயம் அல்ல. அவனுடைய அத்தனை குணங்களையும் நகல் எடுத்த பிரதியாய் மாறுவது அத்தனை எளிதான காரியம் இல்லை. மண்டபத்தின் மாடிக்கு வந்து தனிமையில் நின்றாள். தூரத்தில் தெரிந்த மனிதர்கள் தூக்கமின்றி இருப்பது போல் கற்பனையில் நிம்மதியாக நின்றவளை ஆத்ரேயனின் குரல் கலைத்தது. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படியே இருக்க? மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டியபடி அவளையே பார்த்தபடி நின்றான். அவனை நிமிர்ந்து பார்க்க அழுகை வந்தது. உதடு கடித்து தலை குனிந்து கண்ணீரை அடக்கி நின்றவள் பக்கத்தில் வந்து உதடுகளை மென்மையாய் பிரித்துவிட ஒரு கேவல் வெடித்தது. என்ன என்ன கை விட்டுட்டீங்கள? அவ்வளவுதான். கிழிசலை தைக்க ஊசி போதும். சுருக்கென்று தைத்தாலும் அதன் நோக்கம் மூடி மறைப்பதுதானே. கை விடுறவன் எதுக்கு உன்னை தேடி வரப்போற? அவள் கண்ணோரம் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டான். பெண் பார்க்க போனதா சொன்னது? நெருங்கி அவன் கை வளைவில் நின்று கொண்டாள். அது தம்பிக்கு. ஏன் யாருக்குன்னு நீ கேட்கக்கூடாதோ? நீங்க தெளிவா சொல்லி இருந்தா 3 நாளா நான் ஏன் அழப்போற? அழுதியா கண்ணம்மா? அவனை ஆழ முறைத்து பார்த்து அது அருந்து போக சிரித்து வைத்தாள். கூடியிருந்த மேகங்கள் எல்லாம் கலைந்து காணாமல் போயிருந்தது. இனிமே பொய் சொல்ல மாட்டேன். பகவானே, அப்பப்போ சொல்லு. அந்த ஹோட்டல் வாசல்ல சொன்னது மாதிரி சொல்லி வைக்காத. தேவையான இடத்துல யாரும் பாதிக்காத மாதிரி சொல்லு. அவனை இறுக அடைத்து கொண்டவள் அவன் மார்பில் முகம் பொதித்தாள். குழந்தைத்தனமா நடந்துக்க மாட்ட. வாய்விட்டு சிரித்தவனை நிமிர்ந்து புரியாமல் பார்த்தாள்.
கல்யாண மண்டபத்தில் ஆயிரக்கணக்கில் ஆள் இருக்காங்க, சுற்றி வீடு இருக்குது, மொட்டை மாடியில் நின்று கட்டி பிடிக்கிறதுலையே தெரியுது உனக்கு மெச்சூரிட்டி வந்துடுச்சுன்னு. அவள் வெட்கப்பட்டு விலகப் போனவளை பிடித்து நிறுத்தினான். அவள் முகத்தை கைகளில் ஏந்தி அவள் கண்களையே பார்த்தான். உங்கிட்ட இருக்கிற குறைகளும் சேர்ந்ததுதான். நீ ஒரு பொண்ணை தனக்கு தகுந்த மாதிரி தட்டி தகடாக்கிக்க நினைக்கிற ஆண்கள் அவர்களுக்காக எதையுமே மாற்றிக்கிறது இல்லையே. நமக்குள்ள பிரச்சனை இல்லைன்னா புரிதல் இல்லைன்னு அர்த்தம். உங்கிட்ட இருக்கிற நல்லதுகளை எனக்காக மாற்றிக்க வேண்டாம். தப்புன்னு தெரிகிற எல்லாத்தையும் மாற்றிக்க என் அனுமதிக்கு கேட்கவே வேண்டாம். ஆனால் அது உனக்கு தப்புன்னு தெரிஞ்சால் மட்டும்தான். எனக்காக இல்லை. படி, வேலைக்கு போ, சொந்த காலில் நில்லு, உன் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க. அது மாதிரியான எல்லா விஷயத்திலேயும் என்னோட ஆதரவு உனக்கு உண்டு. அதே நேரம் ஒரு காரியத்தை செய்யும்போது என்ன சொல்வாங்களோங்கிற சிந்தனை வந்தால் அது மறுபரிசீலனை செய். மெல்லிய புன்னகையோடு முடித்து கொண்டவன் கரத்தோடு கரத்தை பிணைத்து கொண்டாள். இனி அவை பிரியாது என்ற உத்திரவாதத்தை மட்டும் இருவரும் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். சேர்ந்து இறங்கி வந்தவர்களை பெற்றவர்கள் விழி கசிய பார்த்தார்கள். முகமலர்ச்சியே மறுமலர்ச்சிக்கான ஆதாரம் என்பது கண் கூடாக தெரிய கையில் மிச்சமிருந்த அட்சதை அரிசியை இவர்கள் பக்கம் தூவி சந்தோஷப்பட்டு கொண்டது கல்யாண கூட்டம். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.